ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நாம கதைக்குள்ளே போயிடலாம். சென்னையிலிருந்து கொடை ரோடு நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் அந்த உயர் ரக சொகுசு கார் அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்தது. ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த வாலிபன் தன்னால் முடிந்தவரை 180 120 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறையாமலேயே வேகமாகவும் லாபகமாகவும் அந்த வாகனத்தை செலுத்தி தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனங்களை கடந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி அந்த ரிவர்யூ மிரரையும் நோட்டமிட்டவாறே விரைந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை விட மேலும் அதிகமாகவே பிரதிபலித்த மகிழினி, இன்னும் வேகமா போங்க மானுஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்றவாறே ஸ்டேரிங்கிலும் கியரிலுமாக மாறி மாறி இயங்கிக் கொண்டிருந்த மானுஷரின் இடது கையினை அடிக்கடி பற்றி விடுவித்தவாறே தனது பயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். மகிழினி, நீ டென்ஷன் ஆகாமல் தயவு செய்து கொஞ்ச நேரம் உனது இருக்கையில் சாய்ந்து கொண்டு இரவு முழுவதும் தூங்காத உனது கண்களை மூடி கொஞ்ச நேரமாவது தூங்க முயற்சி செய். இதே வேகத்தில் நாம் பயணம் செய்தால் இன்னும் 1.5 மணி நேரத்தில் நாம 2 பேரும் நம்மை துரத்தும் யாருடைய கண்களிலும் சிக்காமல் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுட்டேன். நாம கிளம்பி 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்பதான் நம்ம வீடுகளில் எல்லோரும் எழுந்திருக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. நிச்சயமா நம்ம 2 பேரும் காணாமல் போயிட்டோம்னு அவங்க தேடுவதற்கே எப்படியும் இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்மை பற்றிய எந்த ஒரு தடயமும் இல்லாமல் நாம காணாமல் போயிடலாம். நீ கவலைப்படாமல் ரிலாக்ஸா தூங்கு மகிழினி என்றான் மானுஷ். நீ சொல்வது எல்லாமே எனக்கு புரியுது மானுஸ். ஆனால் கண்ணை மூடினாலே அந்த உருவம் நம்ம காரை விடாமல் துரத்தி வந்து கார் மேலே ஏறி படுத்துக்கிட்டு எனது பக்க ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அதன் வழியாக என்னை மட்டும் வெளியே இழுத்து கொண்டு எனது கைகளிலும் உடம்பிலும் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிவதை பார்த்து ரசித்து சிரித்தவாறே வானத்தை நோக்கி பறந்து போற மாதிரியே தோணுது மானுஸ். ப்ளீஸ், என்ன இந்த காரில் மட்டும் தூங்க சொல்லாத. இதையே நான் காரில் ஏறியதிலிருந்து உன்னிடம் 100 முறையாவது சொல்லியிருப்பேன். ஆனாலும் இதையே நீ திரும்ப திரும்ப இன்னும் எத்தனை தடவை தான் என்ன சொல்ல வைப்பாயோ என மகிழினி கூறிக்கொண்டிருக்கும் போதே தங்களது காரின் மீது ஏதோ ஒன்று கருமையான நிறத்தில் காரின் முன்பக்க கண்ணாடியில் பட்டு தெரித்து மேற்கூரையின் மீது பொத்தென வேகமாக விழுந்ததில் காரின் மேற்கூரை நெளிந்து மானுஷியரின் தலையில் தட்டியதில் உண்டான அதிர்வுடன் கூடிய வழியில் அவனின் கவனம் சிதறிவிட கார் பக்கவாட்டில் அழகான வரிசையில் திண்டு அமைத்து நட்டப்பட்டிருந்த அரளி செடிகளின் மீது சில வினாடிகள் ஏறி இறங்கியதில் தடம் புரண்டு 2 முறை தலைகீழாக சுற்றி விழுந்து காரும் அதனுள் அமர்ந்திருந்த இவர்களது எலும்புகளும் ஆங்காங்கே நொறுங்கிவிடும் சத்தங்கள் கேட்க இருவருமே மூர்ச்சையாக ஆரம்பித்த அந்த கடைசி நொடியில் மகிழினியின் ஜன்னல் வழியாக வழிந்தோடியது அந்த கருப்பு உருவம். ஏதோ ஒரு காரின் கருப்பு நிற டயர் என்பதை மட்டும் மகிழினி உணர்ந்து மூர்ச்சையானாள். மகிழினியின் கன்னத்தில் முத்தமிட்டு, என் செல்லம், அதுக்குள்ள தூங்கிட்டா எப்படி? கல்யாணமாகி இன்னும் 1 வாரம் கூட முடியவில்லை. உன்னை திருமணம் செய்த பின் எனக்கு வந்திருக்கும் முதல் பிறந்த நாள் இன்று. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஐயாவோட பர்த்டேவை ஜாலியா செலிப்ரேட் பண்ணாமல் இப்படி ஹனிமூன் வந்த இடத்தில் தூங்கு மூஞ்சி மாதிரி அசந்து தூங்கி கொண்டிருக்கும் உன்னை என்ன செய்யலாம் என்றவாறே செல்ல கோபத்தில் சற்றே நறுக்கென தூங்கி கொண்டிருந்த மகிழினியை முத்தமிட்ட கன்னத்திலேயே மானுஷியன் கடித்து வைக்க ஆ என கூறியவரை வலியால் கண் திறந்து பார்த்த மானுஷனை முறைத்தாள் மகிழினி. பின்னர் அவனின் ஏக்க முகம் பார்த்து சிரிப்பு வர, டே மாமப்பையா, நான் பிறந்ததுலேருந்து உன்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கேன். உனக்கு நாளைக்கு தானே பர்த்டே. இப்போது மணி நைட் 11 தானே ஆகிறது. அதுக்குள்ள என்னடா அவசரம்? அதான் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சே. உனக்கு நானே பெரிய கிஃப்ட் தான். நான் இருக்கும்போது உனக்கு வேற எதுக்குடா கிஃப்ட் என செல்லமாய் சினுங்கியவாறே, ப்ளீஸ்டா, 1 வாரமா நைட்டு பகல்னு பார்க்காமல் நீ படுத்துற பாடல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இப்போ உன் அத்தை மகளுக்கு ரொம்ப தூக்கம் வருதான். அதனால நீ சமத்து பையனா, என்னை திரும்பவும் தொந்தரவு பண்ணாம தூங்கு என்றவாறே மானுஷனை தனது மார்போடு சேர்த்து அணைத்தவாறு தூங்க முற்பட்டாள். அடுத்த 3/4 மணி நேரம் நொடிப்பொழுதாக கரைந்திட இப்போது மானுஷ் கண்ணாயிருந்தான். மகிழினி புதிய மாற்று உடைகளுடன் பாத்ரூமிற்குள் தஞ்சம் புகுந்து வெதுவெதுவாக வழிந்து கொண்டிருந்த ஷவரின் நீர்த்து வளைகளுக்குள் பதுங்கி நின்றாள். மணி சரியாக 12 தொட விடாமல் அழைப்பு மணியுடன் தொலைபேசி மணியும் ஒழிக்க ஆரம்பித்ததில் தன்னை மீறிய தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த மானுஷின் கைகள் மகிழினியை தேடி துளாவிட அவளை காணாமல் தனது அலைபேசியை இயக்கி ஹலோ என குரல் எழுப்பிட தனது தோழி பார்கவியின் குரல் எதிர்முனையில், டேய்,
உன் பொண்டாட்டிய கொஞ்சினது போதும், சீக்கிரம் கதவை திறடா எருமை என்ற குரல் வேகமாக ஒலிக்க, இருடி வரேன் என்றவாறே மகிழினி பாத்ரூமில் இருப்பதை உணர்ந்து விரைவாக தனது இரவு உடைகளை தேடி அணிந்தவாறே சென்று கதவை திறந்திட வெளியே ஒரு மிகப்பெரிய கும்பலை நின்றிருந்தது. தனது சிறுவயது நண்பர்கள் முதல் தற்போதைய பிசினஸ் நண்பர்கள் வரை அனைவரும் மொத்தமாக பின்னால் இருக்க, இவர்களுக்கெல்லாம் தலைமை ஏற்று நிற்பது போல் பார்கவி கையில் மிகப்பெரிய புக்கையுடன் ஹாப்பி பர்த்டே மச்சி என்றவாறே நின்றிருக்க, ஒரே இடத்தில் அத்தனை பேரையும் எதிர்பார்க்காத மானுஷ்யன் திகைத்து வாயெடுத்து போய் நின்றான். என்னடா அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்ட? நாங்களாம் உள்ள வந்தா உன்னுடைய ரூம் பத்தாது, அதனால என பார்கவி கூறிக்கொண்டிருக்கும் போதே மொத்த நண்பர்களும் சேர்ந்து மானுஷனை அலைக்காக தூக்கி கொண்டு பார்ட்டி ஹாலுக்குள் நுழைந்தனர். பார்கவி மட்டும் இவர்கள் அறைக்குள் நுழைய அங்கே காலை பணியில் நனைந்த மலராக மகிழினி குளியலறையிலிருந்து வெளிப்பட்டவள் தனது திட்டம் நிறைவேறிய மகிழ்ச்சியில் தன்னை எளிதாக அலங்கரித்து கொண்டு பார்ட்டி ஹாலுக்கு விரைய, அதுவரை பார்கவியோ இவர்களது அறையையும் கலைந்து கிடந்த உடைகளையும் சிறிது நேரம் வெறித்தவாறே நின்றவள் சற்றே நிதானித்து தனது கையில் இருந்த புக்கைவை அருகில் இருந்த டேபிளில் வைத்து நிமிர்ந்து பார்க்க, மகிழினி அறையிலிருந்து வெளியேற முற்பட அவளுக்கு முன்பாகவே பார்கவியும் அறையிலிருந்து வெளியேறினாள். மானுஷியனின் பிறந்த நாளுக்காக விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட பார்ட்டி ஹாலில் இருவரின் மொத்த குடும்பமும் ஏற்கனவே வந்து காத்திருக்க, மானுஷியனின் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்து வழிந்தது. அங்கே அனைவரும் சேர்ந்து கேக் வெட்டி பேர் மலையில் நனைந்து மகிழ, பின்னர் டிஜே இசை அமைப்புடன் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டமும் ஆரம்பிக்க, அங்கே உற்சாகமாக வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அனைவரும் ஆட்டத்தில் லயித்திருக்க, பார்கவி மட்டும் மகி மற்றும் மானுஷ் ஜோடியின் ரொமான்ஸ் கலந்த நடனத்தை அவ்வப்போது அவர்கள் அறியாது பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தாள். பின் இரவு 3 மணி வரை தொடர்ந்த இவர்களது கொண்டாட்டம் இனிதாக நிறைவு பெற்றது. அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக விடைபெற்று செல்ல தங்களது பெற்றோர்களை மட்டும் வற்புறுத்தி தங்களுடன் 2 நாட்கள் தங்கியிருந்து அனைவரும் ஒன்றாக இங்கிருந்து சென்னை செல்லலாம் என மகிழினி கூற, வேறு வழியின்றி 2 பெற்றோர்களும் இவர்களுடன் அதே ஹோட்டலில் மேலும் 2 அறைகளை எடுத்து தங்கி செல்ல முடிவெடுத்தனர். இரவு போட்ட ஆட்டத்தின் களைப்பில் மறுநாள் காலை 9 மணி வரை யாருக்குமே விழிப்பு வராமல் தூங்கிக் கொண்டிருக்க, சைலண்ட் மூடில் இருந்த மானுஷனின் அலைபேசி மட்டும் அவ்வப்போது விடாது அடித்து ஓய்ந்து கொண்டிருந்தது. 9 மணிக்கு மேல் கண் விழித்த மானுஷியன் தனது கைபேசியை இயக்கி நேரம் பார்க்க முயற்சிக்க, நிறைய மிஸ்டு கால்ஸ் மற்றும் மெசேஜையும் அதில் பார்க்க, புன்னகையுடன் தனது பிறந்தநாள் வாழ்த்தை அதில் எதிர்பார்த்து அவற்றை மானுஷன் ஓபன் செய்தான். மெசேஜ் பகுதிக்கும் வாட்ஸ்அப் பகுதியை ஒரே செய்தியை தாங்கி நிறைந்திருந்தது. முந்தைய நாள் இரவில் பார்கவியின் பெற்றோர் தனது உயிர் நண்பனான மானுஷனின் பிறந்தநாள் விழாவிற்கு சென்னையிலிருந்து கொடைக்கானலுக்கு செல்ல அவளை அனுமதிக்காததால் அவளுக்கு உண்டான கோபத்தில் தனது அறைக்குள் புகுந்து தாளிட்டு கொண்ட பார்கவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும், இன்று காலையில் தான் அவள் மரணமடைந்து கிடந்ததை அவளுடைய பெற்றோர் அறிந்து மற்றவர்களுக்கு தகவல் தந்ததாகவும் அதிலிருந்த தகவல் தெரிவித்தது. அதிர்ச்சியில் நிமிர்ந்தவனின் கண்களுக்கு நேற்றிரவு தனக்கு வாழ்த்து கூற பார்கவி கையில் வைத்திருந்த சிவப்பு ரோஜாக்கள் நிறைந்த புக்கே வாடாத மலராக டேபிள் இருந்ததை பார்த்ததும், அட பாவிகளா, இப்படி கூடவா ஏமாற்றுவானுங்க? பிறந்த நாள் அதுவுமா? இப்படி ஒரு பொய்யான மெசேஜ் அனுப்பி நம்ம கதி கலங்க வச்சுட்டானுங்களே. நேற்றிரவு தான் பார்கவி இங்க நம்ம கூட பார்ட்டியில கலந்துகிட்டாலே என நினைத்து நிதானித்து உடனே பார்கவியின் எண்களை அலைபேசியில் தேடி டயல் செய்தான். மறுமுனையில் அந்த அழைப்பை ஏற்று பார்கவியின் தந்தை ஹலோ மானுஷ் என தளர்ந்த குரலில் கூற, மானுஷ் எனும் ஹலோ அங்கிள், பார்கவி என்ன செய்றா? அவகிட்ட நான் உடனே பேசணும் என தனக்கான பதட்டத்தை மறைத்து இயல்பாக கேட்க, மானஸ், உனக்கு உண்மையிலே விஷயம் தெரியாதா? இல்லை தெரியாத மாதிரி என்னிட பேசுறியான்னு எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த விஷயத்த நீ கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். உன்னை இந்த மாதிரி நேரத்தில் தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் உனக்காகவே என் கூட சண்டை போட்டு செத்துப்போன என் பொண்ணு பார்கவியோட இறுதி ஊர்வலத்தில் நீ கலந்துக்கிட்டா கண்டிப்பா என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும்னு நான் நம்புறேன். தயவு செய்து நீ உடனே கிளம்பி வர்றியாப்பா? மார்ச் வரைக்கும் அவளோட உடம்ப போலீஸ் கொண்டு போயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்ததும் உடனே அடக்கம் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால நீ மட்டுமாவது உடனே கிளம்பி வாப்பா என கதறி அழுதவாறே கூற, அதற்குள் வேறு யாரோ ஒருவர் அந்த கைபேசியை வாங்கி, ஹலோ யாருங்க நீங்க? அவரே பொண்ணு செத்த துக்கத்தில் என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்காரு. நீங்க வேற போனை போட்டு அவரை அழ வச்சுக்கிட்டு என கூறி கைபேசியின் தொடர்பை துண்டிக்க, அதிர்ச்சியில் திகைத்து அந்த மலர் கொத்தை மானுஷ் நோட்டமிட, அதுவரை புத்தம் புதிதாக சிரித்த சிவப்பு ரோஜாக்கள் நொடி பொழுதில் இவன் கண் முன்னே ஜீவனிழந்து கருமையாக மாறி அழுகிய நாற்றத்தை அறை முழுவதும் வீசியது. நாற்றம் வீசிய மலர்களையே வெறித்தவன் நேற்று இரவு பார்கவி வந்தது நிஜம். அதற்கான அடையாளம் இந்த பூங்கொத்து.
ஆனால் அவளது மரண செய்தி உறுதியானதோ அதன் நிறமாறிய நாற்றம் நமக்கு எதை உணர்த்துகிறது என யோசித்தவன் மகிழினியை வேகமாக எழுப்பி, நேற்று நைட்டு பார்கவி வந்தாளா என சந்தேகமாக கேட்க, என்னாச்சு மானுஸ் உனக்கு? என்னிடமே நீ இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்வது என கூறி கலகலவென சிரிக்க, அந்த சிரிப்பு அப்படியே பார்கவியை கண்முன்னே நிறுத்தியது. பார்கவி வந்தாலன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏண்டி நீ அவ்வளோ மாதிரியே சிரிக்கிற? அப்படி சிரிக்காத, எனக்கு பயமா இருக்கு என மானுஸ் கூறியதும் மகிழினியின் சிரிப்பு சட்டென நின்றது. சற்றே யோசித்தவள், நேற்று நிறைய பேர் வந்திருந்தாங்களா, அதுல நான் பார்கவியை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லைங்க என்றாள். அப்படின்னா அந்த பூங்கொத்து இங்க யார் கொண்டு வந்து வைத்தது? ஏன் உனக்கு தெரியாதா? அதை நான் தான் கொண்டு வந்து வைத்தேன். ஏன் அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா என கேட்டாள். ஒன்றுமில்ல, அந்த பூ அழுகி போயிருக்கு, அதை நான் குப்பை கூடையில போட்டு விடுகிறேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, நான் போய் எங்க அப்பாவை பார்த்துட்டு வருகிறேன் என கூறி பூங்கொத்தை எடுத்து அறைக்கு வெளியே இருந்த குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு அவசரமாக அங்கிருந்து கிளம்பினான் மானுஸ். வேகமாக தனது பெற்றோரின் அறைக்கு சென்றவன் முதலில் தனது சந்தேகத்தை தீர்க்க நினைத்து, அப்பா அம்மா, நேற்று எனது பிறந்தநாள் பார்ட்டிக்கு பார்கவி வந்திருந்தாளா என கேட்க, இல்லைடா, நான் கூட அவளோட அப்பாவுக்கு ஃபோன் செய்து அவளை எங்களோட அழைத்து செல்கிறோம் என எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டேன். ஏனென்றே தெரியவில்லை. அதான் உங்களுக்கு மருமகள் வந்துவிட்டாளே, இனி அவளுடனே கொண்டாடுங்கள். அங்கே என் மகள் எதற்கு வேண்டாத விருந்தாளியாக என கூறி அவர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். இப்போதெல்லாம் அவர் முன்பு போல் என்னிடம் பழகுவதில்லை. கொஞ்சம் நம்மிடமிருந்து ஒதுங்க நினைப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. இனிமேல் நீயும் அவர்களிடம் பேசுவதை குறைத்துக்கொள், அதைத்தான் அவர்களும் விரும்புவார்கள் என கூற, இனிமேல் அதற்கு அவசியம் இல்லப்பா. நேற்று எனது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்காததனால் பார்கவி சூசைட் பண்ணிட்டாளாம். பார்வையோட அப்பா தான் இப்போது சொன்னார். அது மட்டுமின்றி அவளோட ஆத்மா சாந்தி அடைய நான் அவளோட இறுதி ஊர்வலத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள உடனே கிளம்பி சென்னைக்கு வர சொல்லியிருக்கார்ப்பா. நான் இப்போது என்ன செய்ய? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளோட மரணம் எனக்குள்ள என்னென்னமோ செய்துப்பா என மானுஸ் கூற, அவனை தேற்றும் விதமாக, மகிழினிக்கு இந்த விஷயம் தெரியுமா என கேட்க, இல்லப்பா, நான் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. இதை எப்படி அவகிட்ட சொல்லுவேன்? பார்கவி மகிழினிக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானப்பா. பார்கவிக்கு என்னை விட மகிழினியை தான் ரொம்ப பிடிக்கும். மகிழினிக்கும் கூட அப்படிதான். நாங்கள் 2 பேரும் எல்கேஜிலிருந்து ஒன்றாவே படித்த நல்ல ஃப்ரெண்டாக வளர்ந்தாலும் மகிழினி சின்ன பொண்ணா எப்போ என் கூட எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாலோ அப்போ இருந்து பார்கவி தான் அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவா. அவளோட இந்த இழப்பை மகிழினி எப்படி தாங்க போறானே தெரியலப்பா என மானுஸ் கூறினான். அப்போது மகிழினியின் பெற்றோர் அங்கே வர அவர்களிடமும் விஷயத்தை தெரிவிக்க, அவர்களோ மானுஸிடம் திருமணம் முடிந்து 30 நாட்கள் கூட முடியாமல் புதுமண தம்பதிகள் துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது. அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காதே. நீ போய் மகிழினீர் கூட இரு. நாங்கள் எல்லோரும் உடனே கிளம்பி போய் பார்கவியோட இறுதிச் சடங்கில் கலந்து கொள்கிறோம். நீ 2 நாட்கள் கழித்து சென்னைக்கு வந்ததும் பக்குவமாக மகிழினி கிட்ட பார்கவி இருந்த விஷயத்தை சொல்லி கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, சரியா என கூறி, மகிழினியிடம் கம்பெனியில் இன்று ரெய்டு நடப்பதாக தகவல் வந்ததாம். அதனால நாங்கள் 4 பேரும் உடனடியாக கிளம்பி போய்விட்டோம் என்று சொல்லிவிடு. அவ எங்ககிட்ட போனில் கேட்டா நாங்களும் அதையே சொல்லி சமாளித்து விடுகிறோம் என்று கூறி உடனடியாக கிளம்பிவிட்டனர். அவர்கள் கிளம்பியதும், அப்படின்னா நம்மிடம் நேற்றிரவு போனில் பேசி கதவை திறக்க சொன்னது யார்? கதவை திறந்ததோ அந்த மலர்கொத்துடன் தனக்கு வாழ்த்து கூறிய பார்கவி என் பார்கவி இல்லையா? ஒருவேளை அவ செத்து பேயா இங்க வந்திருந்தாலோ? சேச்ச, என்ன என் புத்தி இப்படியெல்லாம் யோசிக்குது? இந்த காலத்தில் பேயாவது பிசாசாவது? தூக்கத்தில் நான் பார்கியை பற்றி கனவு கண்டு விழித்திருப்பேன் என தன்னைத்தானே தேற்றினாலும், அப்புறையே அந்த பூங்கொத்தை மகிழினி அங்கே வைத்ததாக கூறினாள். நம்ம இதை பற்றி நம்ம அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாமே என சிந்தித்தவரே அவனது அறைக்குள் நுழைய, அங்கே கண்ணாடியில் தெரிந்த தனது பிம்பத்தை முத்தமிட்டவரே, ஐ லவ் யூ மகி என தன்னை மறந்து பார்கவியின் குரலில் மகிழினி கூறியதை கேட்டு அரண்டு நின்றான் மானுஷ். மானுஷனுக்கு பயம் அடிவயிற்றில் ஊசியாக இறங்கி தொண்டையை கவ்வியது. ஆனாலும் சற்றே தைரியத்தை வரவழைத்து கொண்டு, மகிழினி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க என சந்தேகமாக கேட்க, மானுஸ் வந்ததை உணர்ந்தவள் மகிழினியாக, அது என்னமோ தெரியல மானுஸ், உன்னை திருமணம் செய்த பிறகு நான் ரொம்பவும் அழகா மாறிட்ட மாதிரி தோணுது. உனக்கு அப்படி எதுவும் தோணலையா என முகம் சரித்து அவன் முகம் பார்த்து மகிழினி கேட்க, மானுஷன் ச நாம தான் ஏதோ தப்பா புரிந்து கொள்கிறோம் என நினைத்து தன் நிலைக்கு வந்தான். பின்னர், நீ என்னோட மகிழினி குட்டியாச்சே, எப்பவுமே நீ பேரலைக்கு தாண்டி என்றவாறே, இன்று உனக்கு யாராவது ஃபோன் செய்தார்களா என கேட்க, இல்லையே,
இன்று நீதானே ஹீரோ, உனக்கு தான் காலையிலிருந்து ஃபோனில் வாழ்த்து மழை பொழிஞ்சிருக்கோம் என்ற மகிழினி, போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போகலாம். அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாம் நமக்காக சாப்பிடாமல் காத்திருப்பாங்க என கூற, அவங்க ஆஃபீஸில் ரைடு வரப்போகிறதா தகவல் வந்ததுனால அவசரமாக வேலை இருக்குன்னு எல்லாரும் ஒன்றாவே கிளம்பிட்டாங்க. அதனால நீ நம்ம 2 பேருக்கு மட்டும் டிஃபனை ரூமுக்கே ஆர்டர் செய்து கொண்டு வர சொல்லு என்றவாறே குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். ஏனோ குளியல் அறைக்குள் நுழைந்ததும் சவரை திறந்து போட்டிருந்த உடைகளை கூட கலற்றாமல் நனைய ஆரம்பித்தான். அதுவரை இருந்த பதற்றம் மாறி ஏனோ சத்தமாக கதறி அழ வேண்டும் என்பது போன்ற உணர்வு தோன்ற ப்ளூடூத்தை ஆன் செய்து பாத்ரூமில் மியூசிக் சிஸ்டத்தை கொஞ்சம் சத்தமாக அலறவிட்டு கதறி அழ ஆரம்பித்தான். தனது கல்வி பருவம் முழுவதும் தன்னோடு தொடர்ந்து வந்தவள், அவளை போன்ற ஒரு நல்ல தோழி இனி தன் வாழ்வில் கிடைக்கவே முடியாது. அவளால் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடிந்தது? நான் பழகிய பார்கவி அப்படிப்பட்டவள் கிடையாதே. தனக்கு திருமணம் முடிவான பின்னர் தான் அவள் நம்மை விட்டு மிகவும் ஒதுங்கி இருக்க ஆரம்பித்து விட்டாள். நானும் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன். மகிழினி கிட்ட கூட அவ இப்பெல்லாம் ரொம்ப பேசி பார்க்கவே இல்லை. சமீப நாட்களில் அவளுடன் நான் சரியாக பேசவில்லை என்பதால் தான் அவளுடைய துக்கம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதோ. என்னுடைய அனைத்து பிறந்த நாளுக்கும் முதல் வாழ்த்து உன்னுடைய வாழ்த்து தானே பார்கவி. நேற்று இரவும் அதுதானே நடந்தது. ஆனால் இன்று காலை இப்படி ஒரு தகவல், அதுவும் என்னுடைய பிறந்த நாளுக்கு உன்னை அனுப்பவில்லை என்ற காரணத்திற்காக தற்கொலையா? நேரில் வர இயலவில்லை என்றால் என்ன? இன்னும் 2 நாளில் நானே சென்னை வரப்போகிறேன். அப்போது வந்து பார்த்து கொள்ளலாமே. உள்ளங்கையில் உலகமாக வீடியோ கால் சிஸ்டம் வந்த பிறகு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கூடவே இருப்பது போன்ற உணர்வுகளை நமக்கு தரும் நவீன உலகத்தில் வாழ்ந்த உனக்கு எப்படி இப்படி ஒரு தகாத முடிவை எடுக்க தோன்றியது? இல்ல, நீ தற்கொலை செய்து கொண்டு சாகும் பெண் இல்லை. உனக்கு வேறு ஏதோ பிரச்சனை. அதை நீ சமீப நாட்களில் எங்களிடம் மறைத்திருக்கிறாய். அதற்காகத்தான் எங்களை விட்டு ஒதுங்கி இருந்திருக்கிறாய். நிச்சயம் நான் அதை கண்டுபிடிப்பேன். உன்னுடைய இழப்பை நான் மகிழினிடம் எப்படி கூறப்போகிறேன் என்று தெரியவில்லையே. அவளால் தாங்கிக் கொள்ள முடியாதே என பலவிதமான புலம்பல்களை வெளிப்படுத்தி வாய்விட்டு நீண்ட நேரம் கதறி அழுதான் மானுஸ். ஸ்பீக்கரின் சத்தத்தை மீறி வேகமாக பாத்ரூம் கதவு தட்டப்படும் ஓசை கேட்க தனது புலம்பலை நிறுத்தி தண்ணீரோடு கண்ணீரும் கரைந்து வழிய வேறு வழியின்றி ஈர உடைகளை கலற்றி எறிந்து டவலை மட்டும் சுற்றி கொண்டு கதவை திறந்தான். ஏண்டா இவ்வளோ சத்தமாவா மியூசிக் அலற விடுவ? ஹோட்டலே அதிருது. நானும் எவ்வளோ நேரம் தான் கதவை தட்டுறது? எவ்வளோ நேரம் தான் குளிப்பாய்? சாப்பாடு வந்து ரொம்ப நேரமாச்சு. சீக்கிரம் துவட்டிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா. சீக்கிரம் சாப்பிடலாம் வா, எனக்கு பசிக்குது என்று கூற, நீ சாப்பிடு மகிழினி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் என கூற, நேற்று நைட் கொஞ்சமாக குடிச்சிருக்கணும். ஓவராக குடிச்சா இப்படி தான் ஆகும். அது சரி, நைட்டு பார்ட்டி எப்படி இருந்துச்சுன்னு நீ சொல்லவே இல்லை என மகிழினி கேட்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 4 நாளாக என்னை விட்டு நீ நகரவே இல்லை. ஆனால் எனக்கு தெரியாமலே எப்படி இவ்வளோ பெரிய வரவழைத்தாய் என கேட்க, இதெல்லாம் இப்போ செஞ்ச ஏற்பாடு இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்த ஏற்பாடு தான் எல்லாமே. நீ இங்கே ஹனிமூன் ஏற்பாடு செய்திருக்கிறாய் என்று எனக்கு தெரிந்ததுமே மாமாவும் அத்தையும் சேர்ந்து திட்டம் போட்டு எல்லாம் செய்தோம் என பெருமையாக கூறிக்கொண்டு, நீ ட்ரெஸ்ஸை மாற்று என கூறி மகிழினி பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். அதே நேரம் மகிழினியின் கைபேசி ஒலிக்க மானுஷ்யன் அதை இயக்கி பேசினான். எதிர்முனையில் பார்கவியின் மரண செய்தியை தெரிவிப்பதற்காக மகிழினியின் தோழி அழைத்ததாக கூறி தொடர்பை துண்டிக்க, நல்ல வேலை நான் இந்த காலை அட்டன் பண்ணேன். சென்னைக்கு போகிற வரைக்கும் மகிழினிக்கு தகவல் தெரியாமல் எப்படியாவது மறைக்க வேண்டும் என நினைத்து பெருமூச்சு விட்டவாறே மெசேஜ் மற்றும் வாட்ஸ்அப் பக்கங்களை தற்செயலாக மானுஸ் இயக்க, அதில் வந்த பார்கவியின் மரண செய்தியை ஏற்கனவே மகிழினி பார்த்திருப்பதாக இவனால் அறிய முடிந்தது. இவளுக்கு பார்கவி இருந்தது தெரிந்தும் எப்படி இவ்வளோ இயல்பா இருக்கா? ஒருவேளை நாம் இவளிடம் மறைத்தது போல் இவள் நம்மிடம் மறைத்து நடிக்கிறாளோ என மானுஸ் நினைக்கும் போதே பாத்ரூமிலிருந்து மகிழினி வெளிப்பட, மானுஷ்யன் உடனடியாக மகிழினின் கைபேசியை வைத்துவிட்டு உடை மாற்ற ஆரம்பித்தான். இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என கூறி மகிழினி மானுஷ்யனுக்கும் சேர்ந்து எடுத்து வைக்க, ப்ளீஸ் மகிழினி, என்னால் இப்போது சாப்பிட முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, எனக்கு மனசு சரியில்லை என மானுஸ் கூற, ஏன் மானுஸ், நீ இப்போ சாப்பிட்லன்னா செத்து போனவ திரும்பி வரவா போறா?
நீ பார்கவிக்காக இப்படி உருகி வழிகிற. அவ என்னடானா நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு தெரிஞ்சதும் என்னிடம் எத்தனை முறை இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேட்டிருப்பான்னு உனக்கு தெரியவா? நம்ம கல்யாணத்துக்கு முந்தைய நாள் நம்மளுடைய திருமணத்தை எப்படியாவது நிறுத்தி விடுன்னு. அப்படி நிறுத்தவில்லை என்றால் அவ கை நரம்ப அறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டி என்கிட்ட எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணா தெரியுமா? இத்தனை நாள் நமக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தவ திடீரென இவ்வளவு பிடிவாதமா நம்ம கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அடம் பிடிக்கிறாளேன்னு நான் கூட யோசிச்சேன். ஆனா அந்த நேரத்தில் அவளோட அப்பா நீ எதையும் தப்பா நினைச்சுக்காதமா, இவளுக்கு உன் அத்தா மேல காதல். மானுஸ் இவளோட லவ்வை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இது மாதிரி காதல் தப்புன்னு இவகிட்ட சொன்னது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி மானுஸ் உன்னைதான் மனதார காதலிப்பதாகவும் கல்யாணம் செய்து கொள்ள போவதாகவும் சொல்லிவிட்டான். அதை இவளால ஏத்துக்க முடியாமல் உன்னைய குழப்பிவிட்டு உங்களுடைய திருமணத்தை நிறுத்த பார்க்கிறாள் என கூறி பார்கவியை அப்பவே அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அன்றிலிருந்து எனக்கு பார்கவியை பார்க்கவோ பேசவோ கொஞ்சம் கூட தோணலைங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா வாழணும்னு ஆசைப்பட்டவளோட ஆசை நிறைவேறலன்னு தெரிஞ்சதும் ஏக்கத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருப்பா. அவ செத்தா சாகட்டுங்க, அவ உயிரோடு இருந்து உங்களையே நினைத்து ஏங்கி வாழ்றதை விட இப்படி செத்து போறது எவ்வளவோ மேல் இல்லையா மானுஸ் என மகிழினி கேட்க, என்ன உளற மகிழினி? பார்கவி என்ன லவ் பண்ணாளா? அதை நான் ஏத்துக்கலையா? உன்னிடம் யார் இப்படி சொன்னது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட காலேஜ் டேஸ்ல நான் தான் அவளை லவ் பண்றதா சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். ஆனா அவ்வளோ பொறுமையா நட்புக்கும் காதலுக்குமான வேறுபாட்டை எடுத்து சொல்லி எனக்கு புரிய வச்சா. அவ எப்படி என்ன போய் லவ் பண்ணியிருக்க முடியும்? ஏன் மகிழினி, ஒருவேளை அவ என்னைய லவ் பண்ணியிருந்தானா அதை முதல்ல என்கிட்ட சொல்வதற்கு முன்னாடி உன்கிட்ட தானே சொல்லியிருப்பா. உங்களுக்குள்ள இத்தனை வருஷமா அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தானே இருந்தது என மானுஸ் கேட்க, சாரி மானுஸ், நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு மகி எப்பவுமே என்னை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணது கிடையாது. நான் உன்கிட்ட முதல்ல என்னோட பிரச்சனையை சொல்லியிருக்கணும். அப்போ தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த தப்பை நான் எப்போதும் செய்ய மாட்டேன் மானுஸ். நீ என்ன லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மகியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட மகியை நீ சொந்தமாக்கிக்கிட்டது எனக்கு பிடிக்கவில்லை. நீ உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொன்னதுக்காகத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்கு பேர் கல்யாணமே இல்லை. உன்னோட வயசுக்கான வெறியை தீர்த்துக்கிறதுக்கு உனக்கு கிடைச்ச வாய்ப்பாகத்தான் நீ உன்னோட திருமணத்தை செஞ்சுக்கிட்ட. காதல் இல்லாத காமத்தை நீ என்னோட மகி மேலே திணிக்கிறது எனக்கு பிடிக்கல. அது எப்படிடா? என்ன காதலிச்ச உன்னால மதி கூட காதலோட குடும்பம் நடத்த முடியும்? உன்னோட காமத்தை தீர்க்க நான் காதலிச்ச மகி தான் உனக்கு கிடைச்சாலா? மகி எப்பவுமே எனக்கு தான். அவளை என்கிட்ட கொடுத்துடு. உன்னை விட அவளை நான் அதிகமாக நேசிக்கிறேன். என்னோட லவ்வை எங்க வீட்டில் உள்ளவங்க தான் புரிஞ்சுக்கல, நீயாவது புரிஞ்சுக்க என்று பார்கவியின் குரலில் மகிழினி பேச அதிர்ந்து போய், நீ என்ன சொல்ற மகிழினி என்ற வார்த்தை மானுஸின் தொண்டைக்குள் புகுந்து பார்கவி என வெளியேறியது. ஆமாம், நான் பார்கவிதான். என்னோட மகிய நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என உறுதியான குரலில் பார்கவி கூற, ஏய் மகிழினி, எனக்கு பயமா இருக்குடி, நீ இப்படிலாம் பேசாத. பார்கவி செத்துட்டான்னு தெரிஞ்சதோ உனக்கு மூளை எதுவும் குழம்பி போச்சாடி? எனக்கு கூட காலையிலிருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்கிற மாதிரியே தோணுது. இதுல நீ வேற அவளோட குரல்ல பேசி என்னை பயமுறுத்தாதடி என உண்மையிலேயே பயந்து போன மானுஸ் மகிழினியை பார்த்து கூற, டேய் லூசாடா நீ, என்னோட குரல் தான் உனக்கு நல்லா தெரியுதே. நேற்று இரவு நீ என்னை பார்த்தபோது நான் செத்துட்டேன்னு உனக்கு தெரியாததுனால என்னை பார்த்து நீ பயப்படல. நான் உனக்கு விஷ் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமா என்னை பார்த்த. இப்போ நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சதும் பேய் இருந்த மாதிரி பயந்து போய் பேசுகிற. டேய், நான் எப்பவுமே உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். அதனால நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கள் அப்பாவும் இந்த மகியும் என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கை முறையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருந்தா நான் செத்து போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்னோட மகியை நான் அடைய நான் என் உடலையே கொடுத்துருக்கிறேன். என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு அவளை என்னிடம் விட்டுவிடு, நீ இங்கிருந்து கிளம்பி போயிடு என சற்றே மிரட்டலான தோணியில் பார்கவியின் குரல் வெளிப்பட்டது. அப்படின்னா நீ உண்மையிலேயே பார்கவியா? நான் நம்ப மாட்டேன். நீ என்னோட பார்கவியா இருக்க வாய்ப்பே கிடையாது. என்னோட பார்கவி இவ்வளவு கீழ்த்தரமான பொண்ணு கிடையாது. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். நீ நிச்சயமா அவளா இருக்க முடியாது. ஆமா, நான் நிச்சயமா அவள் இல்லை, அவன். இதை ஏன் யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை? நான் நானாக இருக்க உதவாத அந்த உடல் எனக்கு தேவையே இல்லை. நான் என்னை உணர்ந்த நாள் முதல் எனது உடல் எனக்கு அருவருப்பின் உச்சமாக மட்டுமே இருந்தது. நான் கடந்த 15 வருடங்களாக என் வாழ்க்கையில் அதிகமாக வெறுத்தது எனது உடலைத்தான்.
நீ உணர்ந்த பார்கவி இறைவனின் படைப்பின் அர்த்தமே இல்லாத உடலை சுமந்து இந்த உலக வாழ்வை ரசிக்க இயலாது தன்னையே வெறுத்து வாழ்ந்தவள். என் நிலை புரிந்தும் வெளியே தெரிந்தால் அசிங்கம் என எண்ணி என்னை மிரட்டி பெண்ணாகவே வாழ வற்புறுத்தி சித்திரவதை செய்த பெற்றோர். நண்பனாக தோல் சாய நீ இறுதி வரை உடனிருப்பாய் என எண்ணினேன். உன்னிடம் என் நிலை சொல்லிவிட துடித்தேன். ஆனால் நீயோ காதல் என்ற பெயரில் என்னையே தொந்தரவு செய்து உன்னிடமிருந்து என்னை மொத்தமாக விலக வைத்தாய். உனக்கே தெரியும் நான் உன்னை விட மகியின் மீது எவ்வளவு உயிராக இருந்தேன் என்று. அதற்கு காரணம் நான் ஆண் என உணர்ந்த தருணத்திலேயே எனக்கு அவள் மீது மலர்ந்த காதல்தான். என் காதல் பவித்திரமானது. உன்னை ஒதுக்கி அவளை நேசித்த எனக்கு மகியிடம் என் காதலை சொல்ல என் உடலே உபத்திரவமாக அமைந்தது. பெற்றோர் மட்டுமல்ல, என்னை நானும் வெறுக்கும் உடல் என்னுடையது. அந்த உடலை வைத்துக்கொண்டு என் காதலை எப்படி நான் நிரூபிப்பேன்? என் மகியிடம் நல்லதொரு தருணம் அமைய காத்திருந்தேன். அதற்குள் என் தந்தை எனது திருமணத்தை எப்படியாவது உன்னுடன் நடத்தி வைத்துவிட வேண்டும் என நினைத்தார். எந்த சூழ்நிலையிலும் நமது நட்பின் காரணமாக நீ என்னை வெறுக்க மாட்டாய் என என்னிடம் கெஞ்சினார். நீயும் நானும் திருமணம் செய்து ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் என்னுடைய இந்த ஆண்மைத்தன்மை மறைந்துவிடும் என எனக்கு அறிவுரை வழங்கினார். நான் எவ்வளவு மறுத்தும் உன் பெற்றோரிடம் நாம் திருமண விஷயமாக என் தந்தை பேச சென்றபோது, உனக்கு உன் அத்தை மகளான எனது காதலி மகியை உனக்கு திருமணம் செய்ய போவதாக வீட்டில் அனைவரின் சம்மதத்தோடு முடிவு செய்து விட்டதாகவும், நிச்சய தேதி முடிவு செய்தவுடன் சொல்கிறோம், குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கும்படி கூறியிருக்கிறார் உன் தந்தை. ஒரு பக்கம் உனக்கு திருமணம் என்றதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அது என் மகிழினியுடன் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மகியின் மனதை மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தேன். அவளோ எதற்குமே செவி சாய்க்கவில்லை. உன் மீது அவளுக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்தே அவ்வளவு காதலாம். அவளே என்னிடம் சொன்னாள், உன்னை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்காகவே இந்த ஜென்மம் எடுத்ததாக என்னிடமே பிதற்றினாள். உண்மை சொல், அவள் உன் மீது கொண்ட காதலுக்கு நீ கொஞ்சமாவது தகுதி உடையவனா? நீ என்னையே காதலிப்பதாக கூறி என் பின்னால் சுற்றியவன் தானே. உன்னை நான் வேண்டாம் என்று ஒதுக்கியதும் அந்த உணர்வு சிறிது கூட இல்லாமல் உன்னால் எப்படி மகியை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ள முடிந்தது? உன் காதல் உண்மையற்றது என்பதை உணர்ந்து எத்தனை நாள் தனிமையில் அழுதிருப்பேன் தெரியுமா? ஒரு முறை அவளிடம் எனது உண்மை நிலையை நேரடியாக கூறாமல் என் காதலை கூட நான் மறைமுகமாக வெளிப்படுத்தி பார்த்தேன். என்னை போன்ற பிறவியை திருமணம் செய்து கொண்டு சந்நியாச வாழ்க்கை வாழ்வதை விட செத்து போவதே மேல் என என்னிடமே கேவலமாக கூறிவிட்டாள் மகி. எனது ஆசையும் நிறைவேறவில்லை, எனது பெற்றோரின் எண்ணமும் ஈடேறவில்லை. இப்பிறவியில் பெண்ணான என் பிறப்பை நான் ஆணாக என்னை மாற்றி எனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்ற எனது இறுதி முயற்சியையும் விரும்பாமல், உலக கௌரவத்திற்காக இனியும் நான் வாழ்வதை விரும்பாத என் தந்தையோ என் பிறப்பின் ரகசியம் மறைக்க என்னையே கொன்றுவிட்டு என் சாவில் கூட உன்னை பலியாடாக மாற்றிவிட துடிக்கிறார். இது போன்ற உடல் கொண்டு பிறப்பவர்கள் காதலிக்கும் தகுதியே இல்லாதவர்கள். அதனாலேயே எனக்கே பிடிக்காத அந்த உடலை என் தந்தையின் விருப்பத்தோடு துறந்து வந்துவிட்டேன். இந்த பார்கவ் எப்படி என் பெயர்? எனக்கு நானே சூட்டிக்கொண்ட அழகான பெயர். நன்றாக இருக்கிறதல்லவா? பார்கவ் மகிழினி. இனி உலக வாழ்வின் கடவுள் ஈசனின் அர்த்த நாரீஸ்வரன் நானேதான். ஈருயிர் சுமந்த ஓர் உடல். இனி என் மகி எவ்வாறு உன்னுடன் வாழ முடியும் என நானும் பார்க்கிறேன். நீ மகிழினியே தொட நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் ஆசை காதலி பார்கவியின் முகம்தானே உனக்கு தோன்றும். இனி என் மகியின் வாழ்க்கையும் அவளுக்குள் நான் இருக்கும் வரை சந்நியாச வாழ்க்கைதான். ஆமா, நீ இனிமேல் இந்த பார்கவிடம்தான் குடும்பம் நடத்த வேண்டும். உன்னால் அது முடியாது என கூறி அர்த்தமற்ற சிரிப்பை ஆக்ரோஷமாக மாற்றி சிரித்தாள். மானுஷ்யன் செய்வதறியாது சிந்தையில் எதுவுமே புலப்படாத நிலையில் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. தான் காண்பதெல்லாம் கனவாய் மாறிடாதா என தவித்து நின்றான். எங்கோ தூரத்தில் பிறந்த நாள் இன்று. பிறந்த நாள் பிழைகள் போலே நாம் தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள் என ராகத்தோடு ஒலிக்கும் இலங்கை வானொலியின் ஓசை கேட்டு மறைந்தது. சற்று நேரம் எதுவும் பேசாமல் நின்றிருந்த மானுஷ்யன் சிறிது நேரம் கண்மூடி பார்கவ் பேசியதை நிதானமாக மனதிற்குள் மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தான். பின்னர் மெதுவாக கண் திறந்து, சரி பார்கவ், இப்போது எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னோட மகிழினி எனக்காக ஆசையா ஆர்டர் பண்ணி எடுத்து வச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்டா போறதில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் சாப்பிட போகிறேன். உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, என்னோட மகிழினிக்கும் பசிக்கும். அதனால கண்டிப்பா இப்ப நீயும் சாப்பிடு என கூறியவாறே ஏற்கனவே பரிமாறப்பட்ட உணவுகளை நிதானமாக ரசித்து சாப்பிட ஆரம்பித்தான்.
மானுஷியன் தான் கூறிய எதை பற்றியுமே சிந்திக்காமல் உலகத்தில் தான் பிறந்ததே இந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்காகத்தான் என்பது போல் இப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறானே. நாம செத்து போனதை பற்றிய கவலை கொஞ்சம் கூட இவனிடம் இல்லையே. தன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கிறேங்கிற அக்கறை சுத்தமாக இல்லை என்பது போல சாப்பாட்டை இப்படி காலி செய்கிறான் என மானுஷியனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பார்கவ். சிறிது நேரம் தான் மட்டுமாக சாப்பிட்டு கொண்டிருந்தவன் தன்னையே வெறித்து கொண்டிருந்தவளை பார்த்து, ஏய் பார்கவ், அதுதானே உன்னோட பெயர்? நான் சரியாகத்தானே கூறினேன். இப்போ ஒழுங்கா நீயா உட்காந்து சாப்பிடு. என் பொண்டாட்டிய காதலிச்சு அவ உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அவளை ஒழுங்கா பார்த்துக்கவும் தெரியணும். உனக்கு பசிக்குதோ இல்லையோ, உன்னோட காதலி என்னோட மனைவி யாழ்னி செல்லத்துக்கு பசிக்கும், சீக்கிரம் சாப்பிட ஆரம்பி என சற்றே சத்தமாக மானுஷியன் கூற வேறு வழியின்றி அமைதியாக அமர்ந்து உணவருந்த ஆரம்பித்தான் பார்கவ். நம்மோட எல்லா கஷ்டத்தையும் இவன் கிட்ட கொட்டிட்டோம். ஆனால் இவன் மட்டும் எப்பவுமே எதையுமே சீரியஸா எடுத்துக்கவே மாட்டேங்கிறானே. நான் இவனோட காதலை மறுத்த போதும் சில முறை கொஞ்சம் யோசித்து உன் முடிவை சொல் என்று மட்டுமே கூறினான். ஆனால் நான் தீர்மானமாக மறுத்து இவனை நட்பின் பெயரால் இழிவுபடுத்திய போதும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எப்போதும் போலவே என்னோடு இயல்பான நட்போடு பழகிய மானுஷியனின் குணம் அசாத்தியமானது. அது மீண்டும் தற்போது என்னிடம் தொடர்கிறது. அந்த குணம்தான் இவனிடம் மகியை ஈர்த்திருக்க வேண்டும் என பார்கவ் நினைத்து கொண்டிருக்கும் போதே மானுஸ் சாப்பிட்டு முடித்திருந்தான். பின்னர் பார்கவிடம், சொல்லு பார்கவ், இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை நாம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா என்றான். ஏன் மானுஷ், உன்னை என் மரணம் கொஞ்சம் கூட பாதிக்கவில்லையா? உன்னால் எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ண சொல்ல முடியுது? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? எனது மனசாட்சியா? எனக்கா? அதை பற்றி நீ பேசுறியா? முதலில் அது உனக்கு இருக்கிறதா? உனக்கான பிரச்சனை உன்னுடைய எத்தனை வயதில் உனக்கு தெரிய வந்தது? அப்போதே உனக்கு நான் நல்ல தோழனாகத்தானே இருந்தேன். நீ நினைத்திருந்தால் அப்போதே உன் நிலை பற்றி என்னிடம் கூறியிருக்கலாமே. அவ்வளவு ஏன்? நீ பெண் என கருதி உன்னையே முழுதாக நேசித்து உன்னுடன் வாழ்ந்தால் என் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் என்ற அளவிற்கு உன் மீது நம்பிக்கை வைத்து என் காதலை உன்னிடம் கூறினேன் நான். அப்போது நீ மனசாட்சியோடு உனது உண்மை நிலையை என்னிடம் விலக்கி கூறியிருக்கலாமே. நானே நாகரிகமாக புரிந்து ஒதுங்கி இருப்பேனே. அதை விடுத்து நமது நட்பின் புனிதத்தையும் நான் கெடுத்து விட்டதாக கூறி என் மீது பழி சுமத்துவது போல் பேசி என்னை குற்றவாளியாக்கி பின்னர் போனால் போகிறது, நீ தவறு செய்தாலும் நான் உன்னை தவறாக நினைக்க மாட்டேன் என பெரிய மனதுடன் என்னை மன்னித்தது போல நமது நட்பை தொடர்ந்தாயே. அப்போது ஒரு நாள் கூடவா உன் மனசாட்சி உன்னிடம் கேள்வி கேட்கவில்லை? நீ உண்மையிலேயே பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக நீயும் என்னை காதலித்திருந்திருப்பாய் என்று. அவ்வளவு ஏன், இன்று எனக்கு மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் மகிழினியின் உடலில் புகுந்து கொண்டு என் மனைவியை நீ காதலித்த மகி என்று என்னிடமே கூறுகிறாய். இவளும் விவரம் தெரிந்த வயதிலிருந்தே உன்னிடம் நல்ல நட்போடு தானே பழகி வந்தால், இவளிடம் உனக்கு எந்த வயதில் உன் நட்பு காணாமல் போய் காதல் வந்து ஒட்டி கொண்டது? உன் தோழி மீது உனக்கு காதல் வந்தால் அது புனிதம். என் தோழி மீது எனக்கு காதல் வந்தால் அது நட்புக்கான துரோகமா? நீ என் காதலை ஏற்கவில்லை என்பதற்காக நீ என்னிடம் எதை எதிர்பார்த்தாய்? தாடி வைத்துக்கொண்டு தேவதாசை போல் குடிகாரனாக மாறி நடுத்தருவில் நாயுடன் வசித்து என் மீதமுள்ள வாழ்க்கையை தொலைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ? அதை விடுத்து என்னையே உயிராய் நேசித்து எனக்காகவே பிறந்ததாக நினைத்த என் மீது உயிரையே வைத்திருக்கும் என் மகிழினியே நான் அவளின் உண்மை காதலை உணர்ந்து திருமணம் செய்து இருவரும் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை நடத்தினால், நீயோ என் உடலின் தேவைக்கு மணந்தேன் என கீழ்த்தரமாக என்னையே விமர்சித்து கொண்டு உன் மனைவியின் உடலில் நான் இருக்கிறேன், இனி என்னுடன் குடும்பம் நடத்துவாயா என என்னிடம் கேள்வி கேட்கிறாயே. முதலில் உனக்கு மனசாட்சி இருக்கிறதா? இப்போது நான் நினைத்தால் கூட உன்னை என் மனைவிதான் என்ற உரிமையில் ஆசையோடு கட்டி அணைத்து வாயோடு வாய் சேர்த்து முத்தமிட என்னால் முடியும். ஆனால் அதை உன்னால் ஏற்க இயலுமா? உன்னால் காதலிக்க இயலாத நான் உன்னை முத்தமிட்ட மறுநொடியே நீ என் மனைவியின் உடலிலிருந்து வெளியேறிவிட மாட்டாயா? மானுஷியனின் ஒவ்வொரு கேள்விகளும் பார்கவை சாட்டை கொண்டு வீசுவது போல் இருந்தது. பார்கவால் இப்போது மானுஷியனிடம் விவாதிக்க இயலாது. தான் தோற்பதை தாங்கிக் கொள்ள இயலாமல், தன்னுள் உண்டாகும் கோபத்தை அடக்கவும் இயலாமல் ஆக்ரோஷமாக ஆரம்பித்தான். அதை கொஞ்சமும் உணராத மானுஷன் அதை நட்போடு, பார்கவ், நீ உயிரோடு வாழும் நாள் வரை எதற்காக போராடினாய்? உன் உடலுக்கும் மனதிற்குமான போராட்டத்தை ஜெயிப்பதற்காகத்தானே. உனக்கான உன் உடல் உன் தந்தை கொன்றுவிட்டு என்னை பலியாடாக மாற்ற அலைவதாக சற்று முன் நீ என்னிடம் கூறினாய். அப்படி என்றால் நீ முதலில் பழிவாங்க வேண்டியது உனது தந்தையைத்தான். ஆனால் நீயோ
உனக்கு பிடிக்காத உனது உடலை உன் தந்தையின் விருப்பத்தோடு தியாகம் செய்ததாக பெருமையோடு என்னிடமே கூறுகிறாய். உன்னை பாதிக்காத உன் மரணம் என்னை மட்டும் ஏன் பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? உன்னை போன்றோர்களை உலகம் ஏற்க மறுப்பதாக கூறி உன் உடலை உன் விருப்பப்படி மாற்றிக்கொள்ள நினைத்தாயே. முதலில் நீ உன்னை இயல்பாக ஏற்றுக்கொண்டாயா? உன்னை நீயே ஆதரித்தால்தான் உன்னை மற்றவர்களும் ஆதரிப்பார்கள். உன் மனதின் பேச்சை கேட்டு நீயே எத்தனை முறை உன் உடலை வெறுத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்போதாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? மானுஷியன் கூறிய உண்மைகள் பார்கவை சுட ஆரம்பித்து பொறுமை இழக்க செய்தது. எங்கே இவன் நம்மை மகியின் உடம்பிலிருந்து வெளியேற்ற நான் ஒரு ஆணென தெரிந்தும் என்னை முத்தமிட முயற்சித்து விடுவானோ என்ற கோபம் பார்கவை யோசிக்க விடாமல் செய்து ஆவேசமாக கத்த வைத்தது. உன் அறுவரையை இத்தோடு நிறுத்த மானுஸ் என்று பார்கவ் கூறியதில் அந்த அறையே அதிர்ந்தது. பார்கவின் ஆக்ரோஷ குரலில் மானுஷிற்கு எச்சரிக்கை மணியை ஒலிக்க வைத்து அமைதியாக பார்கவினியை பார்க்க வைத்தது. பார்கவ் உருமும் புலியாக எழுந்து முன்னும் பின்னுமாக நடைபோட ஆரம்பித்தவரே, என்ன மானுஷன், நான் உன் மீது சொன்ன குற்றங்களை எல்லாம் என் மீது திட்டமிட்டு சுமர்த்தி கொண்டிருக்கிறாய். என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? என் இழப்பின் வலிகளை உன்னை உணரச் சொன்னால் நீ என்னை குற்றவாளி கூண்டில் நிற்க வைத்து கேலி செய்து கொண்டிருக்கிறாய். நீ மானுஷியன், வெறும் அற்ப மனிதன். ஆனால் நானோ அமானுஷ்யன், யார் கண்களுக்கும் புலப்படாதவன், எவர் கைகளிலும் சிக்காதவன். அமானுஷ்யம் என்றாலே பயம். நான் ஒரு ஆத்மா, உன்னை விட பல மடங்கு பலம் வாய்ந்தவன். தற்போது நான் ஆத்ம சக்தியுடன் கூடிய அமானுஷ்யம் நிறைந்தவன். என்னை பார்த்ததும் உனக்குள் பயம்தான் தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் உன் மனதில் கொஞ்சமும் பயமின்றி உன் மனைவியின் உடலில் நான் இருப்பது தெரிந்தும் முத்தமிட்டால் விட்டு விலகி ஓடிவிடுவேன் என கூறி என் உணர்வையே நக்கலாக சீண்டி பார்க்கிறாய். நான் நினைத்தால் இந்த நொடியே உங்கள் இருவரையும் இல்லாமல் செய்து விடுவேன். ஆனால் நீயோ என்னை ரொம்பவும் சாதாரணமாக நடத்த பார்க்கிறாய். உடலோடு வாழ்ந்த காலத்தில்தான் இறைவனின் படைப்பின் இலக்கண பிழையாக என் உடலை உருவாக்கி கொடுத்தான். ஆனால் இப்போது இது நானாக எடுத்துக்கொண்ட உடல். உன் வாய் பேச்சில் மயங்கி எதையும் துறந்து செல்ல மாட்டேன். இனி என் மகியின் உடலோடு எனது உயிர் மட்டுமே நிலைத்திருக்கும். இதற்கு மேல் தேவை என்று ஒரு வார்த்தை கூட பேசினால் எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் அவளது உயிரை மொத்தமாக மரணத்திற்கு தாரை வார்த்து விடுவேன். ஜாக்கிரதை என்று மானுஷியனை பார்த்து முறைத்தவாறே கூறி விரல் நீட்டி பார்கவ் எச்சரிக்க, எதிரே இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடி பல துண்டுகளாக தெரித்து சிதறிவிட தயாராக நிற்க உடனே தடுத்து நிறுத்திடும் நோக்கத்தில், வேண்டாம் பார்கவ், போதும். இனிமேல் நான் உனக்கு விருப்பமில்லாமல் எதையும் பேசவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இதே நேரத்தில் நீ என்னோட பார்கவியா இருந்திருந்தா எனக்கும் மகிழினிக்கும் இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை கொடுத்திருக்கவே மாட்டாள். ஆனால் நீ இப்போது பார்கவ், அதாவது அமானுஷ்யன். என்னை பொறுத்தவரை அமானுஷ்யம் கண்களுக்கு புலப்படாததுதான். ஆனால் உணரக்கூடியது, தைரியமானது, அதீத சக்தியுடையது. அது அனைத்தையும் காக்க வல்லது, என்றென்றும் தெய்வீகமானது. என்னுடைய பார்கவி எங்கள் இருவரையும் கண்ணுக்குள் மணியாக காத்து நின்றவள். நான் புரியாமல் தவறு செய்யும்போது கூட என் தலையில் செல்லமாக கொட்டி என்னை நல்வழிப்படுத்தியவள். என் மகிழினிக்கும் மற்றொரு தாயை போன்றவள். அவளை பருந்திடமிருந்து தன் குஞ்சினை காக்கும் தாய் பறவை போல எல்லா சூழ்நிலையிலும் தெய்வீக குணத்துடன் காத்து நின்றவள் என மானுஷியன் கூறி கொண்டிருக்கும் போதே நொறுங்கிட தயாராக நின்ற கண்ணாடி வெடித்து சிதறிவிட மானுஷ் பயத்தின் உச்சத்தில் உறைந்து நின்றான். உபதேசம் அது அடுத்தவர்களுக்கு சொல்லும்போது அருமையாகத்தான் தெரியும். அதை தனக்கு மற்றவர்கள் கூறும்போதுதான் நிலைமை புரியாமல் பேசிக்கொண்டு இருக்காங்களேன்னு சொல்றவங்க மேல கோபமா வரும். மானுஸ், நீ பேசும்போது எனக்கு கோபம்தான் வருது. புரிஞ்சுக்கோ, என் மரணம் நான் ஆசைப்பட்ட ஒன்றுதான். ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது போல நிகழ்ந்தது. எந்த சூழ்நிலையும் எனக்கானதாக நான் மாற்றி வாழ ஆசைப்பட்ட போது நீ வாழவே தகுதி இல்லாதவன் என கூறி எனக்கு வழங்கப்பட்டது. இந்த சூழலையும் எனக்கானதாக மாற்றி வாழ நான் ஆசைப்படுகிறேன். எனக்கான ஆசைப்படி நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு மரணத்தின் மீது ஆசை தோன்ற காரணமாக இருந்த அனைவருக்கும் அந்த ரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். முதலில் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என என்னை நானே குழம்பி தவிக்க வைத்த கடவுளால் முதல் முறையாக தற்கொலை செய்து கொள்ள நினைத்தேன். அவருக்கு முதலில் தண்டனை கொடுக்க வேண்டும். என் தடுமாற்றத்தை தெரிந்து கொண்டு அதை தீர்த்து வைப்பதாக கூறி என்னை பலமுறை சீண்டி பார்த்த சிலருக்கு பயந்து தற்கொலை செய்து கொள்ள நினைத்தேன். அவர்களுக்கு அடுத்ததாக தண்டனை கொடுக்க வேண்டும். நீ என்னை காதலிப்பதாக கூறிய அன்று நான் 3வது முறையாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என நினைத்தேன். உனக்கும் அந்த வழியை நான் தர வேண்டாமா? என் காதலை மட்டுமல்ல, என் போன்ற பிறப்பை உடைய எவரையுமே மனதால் கூட ஏற்க இயலாத உன் மனைவியால் நான் 4ஆம் முறை தற்கொலை முயற்சியை மேற்கொண்டேன். தற்கொலை செய்வதை கூட முறையாக செய்ய தெரியாத என்னை எத்தனை முறையை விரக்தியடைய வைத்து தற்கொலைக்கு தூண்டி அதிலும் என்னை தோல்வி அடைய வைத்த உன்னை போல் என் மகியை போல் பலருக்கும் நான் தண்டனை தர ஆசைப்படுகிறேன். இப்போதைக்கு உனக்கு நான் கொடுத்த அதிர்ச்சியே போதும்.
அடுத்து நானாக உன்னை தேடி வரும் வரை என்னை தொல்லை செய்யாமல் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பார். அதுதான் உனக்கு நல்லது, உன்னோட மகிழினிக்கும் நல்லது. நீ இங்கிருக்கும் இந்த 2 நாட்கள் எனக்கானது. அதுவரை உன் மனைவியே தேடாதே. அப்படி நீ தேடி வந்தேனா உன் மகிழினி உனக்கில்லை என்ற பார்கவ் ரூம் சர்வீஸை அழைத்து, முதலில் இதை சுத்தம் செய் மானுஸ் என உடைந்த கண்ணாடி சிதறல்களை காட்டிவிட்டு அங்கிருந்து சென்ற மாதம் நான் சந்தித்த இருவரை சந்திக்க மகிழினியாகவே கிளம்பினான் பார்கவ். மிகவும் பிரம்மாண்ட அமைப்பில் இருந்த அந்த ஹோட்டலின் வரவேற்பு அறையில் தன்னை புன்னகையோடு வரவேற்ற பெண்ணை பார்த்து, ஹாய் பியூட்டி, நான் உங்க மேனேஜர் சாத்விக உடனே மீட் பண்ண முடியுமா? அதே மாறாத புன்னகையுடன், ஷூர் மேம், நான் அவருக்கு உங்களை பற்றி தகவலை அளிக்க உங்கள் பெயரை கூறுங்கள் என்றாள். சற்றே நிதானித்த மகிழினி, நான் பார்கவி, சாத்விகிடம் உங்கள் தந்தையின் சென்னை நண்பரின் மகள் வந்திருக்கிறார்கள் என்று கூறுங்கள் என்றான். உடனடியாக அந்த பெண் தகவல் கொடுக்க அடுத்த 5 நிமிடங்கள் பார்கவினை காத்திருக்குமாறு கூற, சாத்விக் வருவதற்குள் பணிப்பெண் ஒருவர் சூடான தேநீரை பார்கவிற்கு வழங்கி சென்றார். அதை பருகி முடிப்பதற்குள் அங்கே வந்த சாத்விக்கிற்கு அங்கே மகிழினி தேநீர் பருகியவாறு இவனை பார்த்திருக்க, யார் இந்த அழகி? என் மனம் நினைத்தாலும் ஏனோ தான் தேடி வந்த பெண்ணை காணாமல் ஏமாற்றமாக தோன்றியதால் தன் கண்களை அலைந்திட ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த பெண்ணிடம், யார் என்னை தேடி வந்தது என சாத்விக் மெல்லிய குரலில் கேட்க, அதற்குள் தேநீரை பருகி முடித்த பார்கவ் நிதானமாக பருகி முடித்த டீ கோப்பையில் டேபிளில் வைத்துவிட்டு சாத்விக்கை பார்க்க, ரிசப்ஷன் பெண்ணோ மகிழினியை நோக்கி கை காட்டிட, பார்கவ் புன்னகையோடு, ஹாய் சாத்விக், நான் தான் உங்களை அழைத்தேன் என்றவாறே தனது கைகளை நட்போடு குலுக்கிட தயாராவது போல் சாத்விக்கை நோக்கி நீட்டினாள். தன்னை நோக்கி கை நீட்டிய மகிழினியை ஆச்சரியத்தோடு பார்த்தவாறே தனது கரத்தினை அவளது கரத்தோடு மரியாதை நிமித்தமாக கோர்த்தாலும் மகிழினியின் மிருவான கரத்தினை விலக்கிட மனமில்லாமல், நீங்க என தயக்கத்தோடு நினைவுக்கு வராத சிந்தனையோடு இருக்க, என்ன சாத்விக், பார்கவிங்கிற பெயர் அதுக்குள்ள அவ்வளோ ஈஸியா மறந்து போச்சா என்றவாறே தனது கரத்தோடு இணைத்த சாத்விக்கின் கரங்களை பார்கவ் இயல்பாக குலுக்குவது போல சிரித்தவாறே இருக்க பிடிக்க, வழியில் எலும்புகள் நொறுங்கிவிடக்கூடிய அளவிற்கு நெருக்கமான வேதனையை உணர ஆரம்பித்த சாத்விக் மகிழினியின் மென்மையான கரத்திற்குள் எப்படி இவ்வளவு வலிமை இருக்க முடியும் என்ற சிந்தனை தோன்றிட, சென்ற மாதம் தான் சந்தித்த பார்கவியின் மிரண்டு ஓடிய உருவம் தோன்றியது. ஒரு பெண்ணின் கைக்குள் சிக்கிய மீட்க இயலாது தவிக்கும் தனது கரத்தின் வலியினை முகத்தில் காட்டினால் தனது ஆண்மைக்கு இழுக்கு என்பதை கருதிய சாத்விக் அதே புன்னகை மாறாத முகத்தோடு, நாம் வெளியே புல்வெளியில் அமர்ந்து நிதானமாக இயற்கையை ரசித்தவாறே பேசலாம் என கூறினான். இல்லை சாத்விக், நாம இப்போ உன்னோட ரூமுக்கு போகலாம், அதுதான் உனக்கு நல்லது. இல்லைனா நான் பார்கவியை பற்றி மற்றவங்களுக்கு கேட்கிற மாதிரி பேச வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா என கூறிட, சற்றே தயங்கினாலும் மகிழினியின் அருகில் மயங்கி தானாகவே சிக்கும் மானை தடுக்க வேண்டாமே என நினைத்து தனது அறைக்கு அழைத்து சென்றான். அந்த அறைக்குள் நுழைந்ததும் அருமையான நறுமணத்தை பார்கவின் நாசி துவரங்கள் உணர்த்தும் நிமிடம் நேரம் கண்மூடி நிதானிக்க, அன்று உணர்ந்த அதே நறுமணம் என நினைத்தவாறே, என்ன சாத்விக், அன்று நான் உணர்ந்த அதே நறுமணம் தானே இந்த அறையில் கமழ்கிறது என்று பார்கவ் கேட்க, நீ இதற்கு முன் என் அறைக்கு வந்திருக்கிறாயா என சாத்விக் சந்தேகத்தோடு கேட்க, சற்றே நிதானித்த பார்கவ், ஏன் சாத்விக், இன்னைக்கு நீ பார்கவியோட டெத்துக்கு போகலையா? அவங்க அப்பா உங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே என பார்கவ் கேட்க, அவ செத்துட்டானு எனக்கு காலையிலேயே தெரியும். அவ பேரை சொல்லிக்கிட்டு ஏன் இடத்திற்கே வந்து என்னை சந்திக்க காத்திருக்கோ, நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என சற்றே மிரட்டல் தோணியில் கேட்க, அதை நீ தெரிஞ்சுக்கும் போது உன்னோட உயிர் உடம்புல இருக்க போவதில்லை, அது உனக்கு தெரியுமா என பார்கவ் சிரித்தவரை கேட்க, ஏய் யார்டி நீ, என்னோட இடத்துக்கே வந்து என்னோட உயிர் இருக்காதுன்னு சொல்ற, சொல்லுடி நீ யார் என ஆவேசமாக தனது இடது கையால் மகிழினின் வலது கரத்தை பற்றி தன் பக்கமாக இழுத்து இமைக்கும் பொழுதில் தனது வலது கையால் மகிழினியின் கழுத்தினை பற்றி இருக்க முயற்சிக்க, அடுத்த நொடியே அசுர வேகத்தில் மகிழினி தனது இடது கையால் சாத்விக்கின் உச்சந்தலையில் இருந்த முடியை கொத்தாக பற்றி ஆவேசத்துடன் பிடுங்கி எறிய, மண்டையோட்டை மூடியிருந்த அந்த உறுதியான தோல் பகுதியும் சேர்ந்து பீந்ததில் சாத்விக் தனது வலியை உணரும் முன்பே அவன் முகத்தில் ரத்தம் அதிவேகமாக வலிய ஆரம்பித்தது. அடுத்த நொடியே சாத்விக் பயத்திலும் தனக்கு உண்டான வலியிலும் தனது 2 கரங்களையும் மகிழினியின் உடலிலிருந்து விடுவித்தான். உடனே மகிழினி சாத்விக்கின் தலையிலிருந்து கிழிந்து தொங்கிய தோலை பற்றி, இதை உன் உடம்பிலிருந்து மொத்தமாக உரித்து எடுக்க எனக்கு 1 நிமிடம் போதும், அதை உன்னால தாங்கிக்க முடியுமாடா என ஆவேசமாக கூறியவாறே, ஏண்டா உங்க அப்பனை நல்ல நண்பன்னு நம்பித்தானே எங்க அப்பா என் மன ஆறுதலுக்காக என்னை இங்க அனுப்பி வைத்தார்,
ஆனால் நீயும் உங்க அப்பனுமாக சேர்ந்து பொம்பளை உடம்பில் ஆம்பளை தன்மை எப்படி இருக்க முடியும் என்பதை அறிய எனக்கு போதை மருந்து கலந்து கொடுத்து உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அவுத்து போட்டு சோதனை செஞ்சீங்களே, அதை பற்றி நான் யார்கிட்டயாவது சொன்னால் என்னோட துணி இல்லாத உடம்ப இந்த உலகமே பார்க்குற மாதிரி செய்வேன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி நான் இப்போ உன்னோட உடம்புல இந்த தோல் இல்லாம உன்னோட சதைப்பிண்டம் எப்படி இருக்குன்னு சோதனை செய்ய போறேன். அது அப்படியே இந்த அறையில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிவிடும். அது மூலமா தோல் இல்லாத மனித உடல் எப்படி இருக்கும் என்று இந்த உலகமே பார்த்து ரசிக்கட்டும் என்று கூறியவாறே உச்சந்தலையில் பீந்து தொங்கிய தோலை பிடித்து வேகமாக கசாப்பு கடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஆட்டின் தோலை உரிப்பது போல சாத்விக்கின் உடலில் இருந்த மொத்த தோலையும் துடிதுடிக்க அடுத்த சில நொடிகளில் உரித்தெடுத்தான் பார்கவ். சாத்விக்கின் அலறல் அந்த அறையிலிருந்து வெளியேற இயலாது திரும்ப திரும்ப எதிரொலித்து பார்கவியின் காதை கிழிக்க அதை கண்மூடி ரசித்தவாறே, உன் தந்தை அன்று எனக்கு தந்த போதை மருந்தை விட இன்றைய உனது அலறலில் எனக்கு அதிகமாகவே போதை ஏறுகிறது சாத்விக் என கூறியவாறே சதைப்பிண்டமா ரத்த வெள்ளத்தோடு துடித்து கொண்டிருந்த சாத்விக்கை சுற்றி சுற்றி வந்து ரசிக்க ஆரம்பித்தான். நீ பெண்ணே இல்ல பேய் என புலம்பிய சாத்விக்கின் வலி நிறைந்த உதடுகள் வார்த்தையை உச்சரிக்க, நான் எப்போதுமே பெண் இல்லை, ஆனால் இப்போது பேய்தான். நான் யார் என்ற உண்மையை நீ தெரிந்து கொண்டால் செத்து விடுவாய் என்று கூறினேன் அல்லவா. நீ இப்போது சாக வேண்டாம். உன்னை உன் தந்தை தேடி வருவரை உயிரோடும் உடல் நிறைந்த வலியோடும் காத்திடு என கூறிவிட்டு எதுவுமே நடக்காதது போல இயல்பாக அங்கிருந்து வெளியேறி மகிழினி கடந்து செல்லும் முன் ரிசப்ஷனில் நின்றிருந்த பெண்ணை பார்த்து மீண்டும் புன்னகைக்க, அந்த நொடி முதல் மகிழினியின் நினைவுகள் அவளது நினைவுகளிலிருந்து காஃபி கொடுத்த பணிப்பெண்ணின் நினைவுகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருந்தது. அங்கே நடந்த சம்பவத்திற்கு சாட்சியாக சிசிடிவி மட்டுமே அமைதியாக அதன் வேலையை செய்து கொண்டிருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஹோட்டல் மிகவும் பரபரப்போடு காணப்பட்டது. வேதனையில் மயங்கி கிடந்த சாத்விக்கை ஆம்புலன்ஸ் வரும் வரை காத்திருக்காமல் தங்களது காரிலேயே அள்ளி சென்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சை அளிக்க ஹோட்டலில் சிசிடிவி ஃபுட்டேஜ்களை 2 காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்க தடவியல் நிபுணர்கள் சாத்விக்கின் அறையில் ஏதேனும் தடயங்கள் கிடைக்கிறதா என தேடிக்கொண்டிருந்தனர். செய்தி சேகரிப்பாளர்களுக்கு எப்படித்தான் தகவல் கிடைக்குமோ, காவல்துறையினருக்கு முன்பாகவே அங்கு வந்து நடந்த நிகழ்வுகளை சேகரிக்க ஹோட்டல் கேபினுக்குள் பிரஸ் என்ற உரிமையோடு காத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த சாத்விக்கின் தந்தை போலீசாரிடம் என்ன நடந்தது என உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா என போலீசாரிடம் கேட்க, அதை நீங்களே பாருங்கள் என சிசிடிவியின் பதிவுகள் அந்த பிரம்மாண்ட தொலைக்காட்சியில் தெரிய, அதில் தனது அறையில் காலையில் வந்ததிலிருந்து எப்போது போல இயல்பாக வேலை பார்த்து கொண்டிருந்த சாத்விக் தனக்கு இன்டர்காமில் வந்த அழைப்பை தொடர்ந்து திடீரென எழுந்து தனது அறையிலிருந்து வெளியே சென்று ரிசப்ஷன் பெண்ணிடம் எதையோ பேசிவிட்டு பின்னர் தனது அறைக்கு திரும்புகிறான். தனது அறைக்குள் நுழைந்த பின்னர் அவனது நடவடிக்கைகள் முற்றிலும் வினோதமாக, தனது கை கால்களை வினோதமாக அசைத்து எதையோ தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தவாறே திடீரென தனது தலையில் கை வைத்து தனது முடிகளை தானே கொத்தாக பிடுங்கி எறிந்திட கிழிந்து தொங்கிய தோல் பகுதியை கத்தி கதறியவாறே தனக்குத்தானே உரித்து எடுத்து எதையோ முடங்கியபடியே மயங்குவது போல காட்சிகள் படமாக தெரிய அனைவரும் எதுவும் புரியாமல் பீதியில் உறைந்து குழம்பினர். சாத்விக்கின் தந்தை சாருகேஸ் கண்ட நிகழ்வின் அதிர்ச்சியில் மயங்கி சரிய அவரையும் அள்ளி சென்று அதே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். தடவியல் நிபுணர்கள் சந்தேகப்படுமாறு அங்கே எந்த ஒரு தடயமும் இல்லை என கூறி கைவிரிக்க காவல்துறையினர் ரிசப்ஷன் பெண்ணை முற்றுகையிட்டு விசாரணையை துவங்கினர். அவளுக்கோ தான் எதற்காக அவரிடம் இன்டர்காமில் பேசினோம் என்பதை எவ்வளவு யோசித்தும் நினைவிற்கு வர மறுக்க, நமக்கெதற்கு தேவையற்ற வம்பு என கருதி நாம் தினமும் டியூட்டிக்கு வந்ததோ அவரிடம் இன்ஃபார்ம் செய்வேன். அவரோ சில சமயங்களில் இங்கே வந்து இன்று எத்தனை ரூம் புக்காகி இருக்கிறது என எப்போதும் விசாரித்து செல்வது போலவே இன்றும் விசாரித்து சென்றாள். ஆனால் அடுத்து 15 நிமிடங்களில் இப்படி ஒரு நிகழ்வு எப்படி நடந்ததென தனக்கு எதுவும் தெரியாது என சாதித்தாள். அதையே மற்ற பணியாளர்களும் கூற வேறு வழியின்றி காவல்துறையினரும் செய்தியாளர்களிடம் மலுப்பலாக எதையோ தெரிவித்துவிட்டு சாத்விக் கண்விழித்த பின்னர் தான் தகவல் அளிக்க முடியும் என கூறி இவர்களும் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தனர். அதற்குள் சாத்விக்கை முதலுதவிக்கு உட்படுத்திவிட்டு அறுவை சிகிச்சை மூலம் கிழித்து எறியப்பட்ட தோல் பகுதிகளை ஆங்காங்கே அவனது உடல் பகுதியில் இணைத்து தைக்க இயலுமா என மருத்துவர்கள் குழு இணைந்து ஒரு மீட்டிங்கை போட்டுக்கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் சிகிச்சையின் பலனாக சாத்விக்கின் தந்தை சாருகேஸ் கண்விழித்து தனது மகனை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் என அடம்பிடிக்க வேறு வழியின்றி மருத்துவர்கள் 2 நிமிடங்கள் அமைதியாக சாத்விக்கை தொந்தரவு செய்யாமல் பார்த்து செல்ல அனுமதி அளித்தனர்.
தோலற்ற சாத்விக்கை நெருப்பில் வெந்த உடலை வாழை இலையில் கிடத்தி வைத்திருப்பது போல படுக்க வைத்திருந்தனர். எந்த தூசியும் பட்டு விடாமல் இருக்க கொசுவலை போன்ற எதையோ ஒன்றை வைத்து அவனை மூடி வைத்திருந்தனர். அதை மெதுவாக செவிலியர் பெண் நகர்த்தி காண்பிக்க சாருகேஸ் கண்ணீர் வடிய தனது மகனின் கரத்தினை பற்றிட முயற்சிக்க தோலற்ற கைகளோ கொழகொழவென வழுக்கி மீண்டும் இலையிலேயே விழுந்தது. அடுத்த நொடியே உண்டான வழியில் சாத்விக்கின் புதர்கள், நான் செய்ததெல்லாம் தப்புதான் பார்கவி. இனிமேல் சத்தியமா நான் கனவில் கூட தவறு செய்ய மாட்டேன் பார்கவி. என்னை விட்டுவிடு ப்ளீஸ். என்னால் வலி தாங்க முடியவில்லை பார்கவி என வேதனையோடு உச்சரிக்க சாருகேசிற்கு பார்கவி என்ற பெயரை கேட்டதும் இன்று தற்கொலை செய்து கொண்ட செத்துப்போன தனது நண்பரின் மகள் பார்கவியின் முகம் நினைவில் தோன்றிட அடுத்த நொடியே தன் மகன் தனக்குத்தானே தனது தோலை உரித்து கொண்ட நிகழ்வும் மனக்கண்ணில் தோன்றியும் அறிய அதே நேரத்தில் சாருகேசின் காதுகளில், என்னை துகிலெடுத்து பார்த்த உன் மகனை தோலுரித்து பார்த்து விட்டேன். உன் மகனுக்கே இந்த தண்டனை என்றால் நண்பரின் பிள்ளையை தன் பிள்ளையாக பார்க்காமல் உன் மகனோடு சேர்ந்து ஆட்டம் போட்டு என்னை அவிழ்த்து பார்த்த உனக்கான தண்டனை இன்னும் கொடூரமாகத்தானே இருக்க வேண்டும் என கூறி பார்கவை வக்கிரமாக சிரிப்பது போன்ற ஒலி சாருகேசின் செவிப்பாறையை கிழிப்பது போல் ஒலிக்க பயத்தில் உறைந்து மீண்டும் மயங்கி சரிந்தான் சாருகேஸ். தன்னிடம் வாதம் செய்துவிட்டு வெளியேறிய தனது மனைவியை தொடர்ந்து செல்ல இயலாது. நொறுங்கி கிடந்த கண்ணாடி சிதறல்களை அரை பணியாளர்கள் சுத்தம் செய்து கிளம்பும் வரை காத்திருந்த மானுஷ்யன் தனக்கு நடந்த நிகழ்வுகளை தங்கள் குலதெய்வ கோவிலின் தலைமை பூசாரியை அலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கி கூறி தான் கூறிய விஷயம் தங்களது பெற்றோருக்கு தெரிய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு தான் இனி மகிழினிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கம் கேட்டான். அவர் விரைவாக மகிழினியை குலதெய்வ கோயிலுக்கு எப்படியாவது அழைத்து வந்துவிடு. அப்படி வந்துவிட்டால்தான் அந்த பேயை எளிதாக விரட்டி அடிக்க முடியும். அதுவரை பார்கவ் என்ன சொன்னாலும் அவனுக்கு எதிராக எதையும் பேசாமல் அவன் கூறுவதை ஏற்று அவனுடன் அமைதியாக ஒத்துப்போவது போல நடிக்குமாறு அறிவுரை வழங்கினார். அவர் கூறியதை ஏற்றுக்கொண்ட மானுஷ்யன் மகிழினியை தேடி தனது அறையிலிருந்து வெளியேறி கதவினை மூடிட முயற்சிக்க அவனுக்கு பின்னால் பார்கவின் குரல், நீ ஒன்றும் என்னை தேடி தேவையில்லாமல் வெளியே அலைய வேண்டாம், நானே திரும்ப வந்துட்டேன் என குரல் ஒலித்தது. பார்கவ் திரும்பி வந்ததில் ஒருபுறம் சந்தோஷம் இருந்தாலும் மகிழினின் உடை மற்றும் கை முகங்கள் என அத்தனையும் ரத்தத்தில் அபிஷேகம் செய்தது போல காணப்பட பயந்து போன மானுஷன், என்னாச்சு, ஏன் இப்படி உடம்பெல்லாம் ரத்தத்தில் குளித்தது போல வந்து நிற்கிறாய் என கேட்டவாறே, யாராவது மகிழினியை இந்த கோலத்தில் பார்த்தால் என்ன ஆகிறது என்ற பயத்தில் மற்றவர்கள் இவர்களை கவனிக்கிறார்களா என்ற எண்ணத்தில் சுற்றி பார்த்தவாறே அவசரமாக அரைக்கதவை திறந்து மகிழினியை உள்ளே இழுத்து கதவை மூடினான். மானுஷரின் பயத்தை சற்று ரசித்தவாறே, நீ பயப்படுற மாதிரி உன் பொண்டாட்டி யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டா, அவளை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் நீ இப்ப பயந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே பயந்துகிட்டே இரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என மனதிற்குள் நினைத்தவாறே மானுஷனின் கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மாற்று உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் பார்கவ். மானுஷனின் பயம் உச்சத்தில் இருந்தது. அப்போது அலைபேசி அழைக்க அதில் அப்பாவின் அழைப்பு. மானுஷ், இங்கே நாங்கள் சென்னையை நெருங்கிவிட்டோம். நேரடியாக பார்கவியின் வீட்டிற்கு தான் போக போகிறோம். மகிழினி எப்படி இருக்கிறாள் என்றார். அப்பா, நீங்கள் பார்கவியோட இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு கொஞ்சம் தனியாக என்னிடம் பேசுங்க. நான் உங்ககிட்ட மகிழினியை பற்றி சில விஷயங்கள் பேசணும். ஏன்பா, மகிழினிக்கு என்னாச்சு என பதட்டத்துடன் சத்தமாக கேட்க காருக்குள் இருந்த அனைவருமே அப்பாவின் வார்த்தையில் பதட்டமடைவது மானுஷனுக்கு புரிந்தது. ஐயோ அப்பா, பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றுமில்லை, அவ நல்லா தான் இருக்கா என்றான். அப்போ உடனே நீ மகிழினி கிட்ட போனு கொடு, நான் அவகிட்ட பேசணும் என்றார். அப்பா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அவ பாத்ரூம்ல தான் இருக்கா. நீங்க போனை வெளியே முடித்து விட்டு நிதானமாக நம்ம வீட்டுக்கு போய் போன் செய்யுங்கள், நான் அவளை பேச சொல்கிறேன் என்றான். சரி, நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ. உன்னோட கவலைய அவகிட்ட காட்டி அவளையும் சோகத்தில் ஆழ்த்தி விடாதே. சந்தோஷமா மீதம் இருக்கும் 2 நாட்களையும் கழித்து விட்டு வாருங்கள் என்று தொடர்பை துண்டித்தார். அடுத்த அரை மணி நேரம் கழித்து பாத்ரூமிலிருந்து வெளிப்பட்ட பார்கவை பார்த்து, ஏதாவது பேசு, நீ ஏன் உடம்பெல்லாம் ரத்தமாய் வந்தாய்? எனக்கு பயமா இருக்கு. உன்னோட பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மானுஸ். நீ இப்படியே பயந்துகிட்டே இரு, நான் அதுக்குள்ள அடுத்த தப்பையும் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்றான். பார்கவி, ப்ளீஸ், நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா? மகிழினி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அவளையே இப்படி பண்ற. உன்னால அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை உன்னாலேயே தாங்கிக்க முடியாது. நீ ஏதோ கோபத்தில் தப்பு செஞ்சிட்டு இருக்க. உன்னை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ தான் எங்களை விட்டு மனதளவில் ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி தோணுது. ப்ளீஸ் பார்கவி, புரிஞ்சுக்கோ. நாமெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள் உனக்கு ஞாபகம் வரவில்லையா என உண்மையான அன்போடு மானுஸ் கேட்க, டே மானுஸ், முதல்ல நீ என்னை பார்கவின்னு கூப்பிடுவதை நிறுத்து. கேட்கவே கேவலமா இருக்கு.
நீ ஆம்பளை தானே, உன்னை யாராவது மான்சின்னு கூப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும்ல. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. என்ன நான் ஆணாக உணர ஆரம்பித்த கடந்த 12 வருஷமா பார்கவிங்கிற பெயரை கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு. இன்னொரு முறை என்னை அப்படி கூப்பிட்டால் உன்னை நான் என்ன செய்வேன் என்றே எனக்கே தெரியாது. இப்பதான் உயிரோட ஒருத்தன் தோலை உரிச்சிட்டு வந்திருக்கேன். உன்னோட தோலையும் உரிக்க வச்சிடாத என கோபத்தோடு கூறினான். எனது உயிரோட ஒருத்தன் தோலை உரிச்சிட்டியா? ஏய் பார்கவி, இல்ல இல்ல பார்கவ், நீ என்ன சும்மா பயமுறுத்துறதுக்காக பொய் தானே சொல்ற என தயங்க பாரே மானுஸ் கேட்க, பார்கவ் உடனே மேஜை மீது கிடந்த ரிமோட்டை அழுத்தி டிவியை இயக்கிட, உள்ளூர் செய்தி சேனல் முதல் சன் செய்திகள் வரை சாத்விக் தனது தோலை தானே உரித்து கொண்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி சாத்விக்கை இயக்கி இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனாலும் இதுபோல தனது தோலை தானே உரிக்க இயலாது என்று சிலரும், இல்லை இது ஒருவித மனநோய், சிலர் தன்னைத்தானே துன்புறுத்தி தங்களது மனதை தேற்றுக்கொள்ள முயற்சிப்பர். இதுவும் தற்கொலை செய்து கொள்வது போன்ற ஒரு செயலே. தனக்குத்தானே உடம்பை எரித்து கொள்வது போல் தன்னைத்தானே கத்தியாலோ கூர்மையான ஆயுதங்களாலோ காயப்படுத்தி மரணமடைய முயற்சிப்பது போன்ற ஒரு வன்மமான செயல். இவரது உடல்நலம் சரியானதும் உடனே நல்ல மனநல காப்பகத்தில் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என மருத்துவரை சேர்ந்தவர்களும் கூறினர். பொதுமக்களோ, ஐயோ இப்படி கூட கொடூரமாக நடக்க இயலுமா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இது ஏதோ பேய் பிசாசோட வேலையாகத்தான் இருக்கும் என ஆளாளுக்கு கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்க, செய்திக்குழு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே சாத்விக்கின் தற்போதைய நிலையை அறிய காத்திருக்கும் நிகழ்வுகளும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அதை பார்த்த மானுஸ், ஏய் பார்கவ், ஏதோ ஒரு செய்தியை காண்பித்து என்னை குழப்பாதே, இதில் நீதான் இல்லையே என கூற, மானுஸ், உண்மையான திரைப்படத்தை இப்போது இதே டிவியில உனக்கு மட்டும் தெரிவது போல காட்டுகிறேன், நல்ல உற்றுப்பார் என்றான். சற்றே பயத்தோடு மீண்டும் தொலைக்காட்சியை பார்க்க, அதில் உண்மையான காட்சிகள் படமாக காட்சியளிக்க, தன்னுடைய மகிழினி சாத்விக்கின் தோலை ஆக்ரோஷமாக உரித்து எறிவதை பார்த்த மானுஷனுக்கு மயக்கமே வருவது போல் இருந்தது. பார்கவ், சாத்விக் செய்தது தப்புதான். அதுக்காக நீ அவனுக்கு இவ்வளோ கொடூரமான தண்டனை வழங்கி இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய பாவம். இதை விட நீ அவனை கொலை செய்திருக்கலாம். அந்த நிமிடமே அவன் உயிர் பிரிந்திருக்கும். அது எவ்வளவோ பரவாயில்ல என மானுஸ் கூறினான். ஆமாம், பரவாயில்லதான். ஆனால் நான் அவனை கொன்றிருந்தால் அவனது செய்கையால் நான் பட்ட வேதனை நான் சாகும் வரை இருந்ததே. என் உடம்பை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பாக இருந்ததே. அதே வெறுப்பு அவனுக்கு அவன் சாகும் வரை இருக்க வேண்டாமா? அவன் என்னிடம் நடந்து கொண்ட முறையால் என்னை தற்கொலை முயற்சிக்கு தள்ளியவன் தானே. அதற்காகத்தான் அவனது முகத்தை பார்த்து அவனே ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போகட்டும். தனது கண்முன்னே தன் மகன் துடித்து துடித்து சாவதை பார்ப்பதை போல ஒரு தந்தைக்கு நரகம் வேறு ஏதாவது இருக்குமா? வாழ்நாள் எல்லாம் இனி அவன் தந்தைக்கு தன் மகனை பார்க்கும்போது மட்டுமல்ல, நினைத்தாலே நரகம்தான். இதைவிட சிறந்த தண்டனை வேறு யாருக்கும் இருக்கிறதா? மகன் படும் வேதனையை தாங்க முடியாமல் தனது கையாலேயே தன் மகனை இவன் தந்தையே கொலை செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். என் தந்தையும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியதில் இவனுக்கும் இவன் தந்தைக்கும் முக்கிய பங்கு இருக்கிறதே. எப்படி இருக்கிறது மானுஸ், எனது பழிவாங்கும் படலம் என கூறி, இது வெறும் ஆரம்பம்தான், ஆரம்பமே சும்மா அதிருதில்ல என ரஜினி ஸ்டைலில் கூறிவிட்டு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயும் இப்பவே ரெஸ்ட் எடுத்துக்கோ. இனி நீ வாழும் காலம் வரை உன்னையும் இதே மாதிரி கஷ்டப்படுத்த போற, வெயிட் அண்ட் சி என கூறி அங்கிருந்து கட்டிலில் கிடந்த கம்பளியை கொடைக்கானல் குளிருக்கு இதமாக மூடி தூங்க ஆரம்பித்தான் பார்கவ். படுத்திருந்த பார்கவை எப்படி தனது குலதெய்வ கோவிலுக்கு கூட்டி செல்ல இயலும்? ஒருவர் மரணமடைந்து விட்டால் அவருக்கு இவ்வளவு அமானுஷ சக்திகளும் கிடைத்து விடுமா? ஏதோ கிராபிக்ஸ் காட்சிகள் நிறைந்த திரைப்படம் பார்ப்பது போல மகிழினி அவனது தோலை உரிக்கும் காட்சியும் சாத்விக்கே தனது தோலை உரிக்கும் காட்சியும் கண்முன்னே மீண்டும் மீண்டும் தோன்றி பயமுறுத்த, அரைக்கதவை மெதுவாக சாத்திவிட்டு மீண்டும் தனது குலதெய்வ கோவில் பூசாரியை அலைபேசியில் அழைத்தான் மானுஷியன். தற்போது வரை நடந்த அனைத்தையும் குலதெய்வ கோவில் பூசாரியிடம் தெரிவித்துவிட்டு, பார்கவ் மிகவும் அமானுஷ சக்தி நிறைந்தவனாக இருக்கிறான். இவனை நான் எப்படி நமது கோவிலுக்கு அழைத்து வர முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களால் முடிந்தால் உங்களுக்கு தெரிந்த யாராவது இந்த கொடைக்கானலிலோ அல்லது மதுரை சுற்று வட்டாரத்திலோ யாராவது இருந்தால் நான் தங்கியிருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைக்க இயலுமா என கேட்டான். மானுஸ், நீ முதல் முறை என்னிடம் பேசியதுமே மதுரை பாண்டி கோவிலில் தங்கி இருக்கும் அங்கு வரும்
பாண்டி முனீஸ்வர பக்தர்களுக்கு காத்து கருப்பு சேட்டை இருந்தால் விலக்கிவிடும் பணியில் ஈடுபட்டிருக்கும் எனக்கு தெரிந்த மாந்திரிகரிடம் நீ கூறிய தகவலை தெரிவித்து உனது இருப்பிடத்திற்கே உடனே செல்லுமாறு கூறியிருந்தேன். என்னை விட அவர் பேயூட்டுவதில் திறமைசாலி. அவர் இன்னும் 2 மணி நேரத்தில் உனது இருப்பிடத்திற்கு வந்து விடுவார். உனது போன் நம்பர் கொடுத்திருக்கிறேன். உனக்கும் அவரது நம்பரை அனுப்பி வைக்கிறேன். அவரின் பெயர் சண்டிகேஸ்வரர். இனி நீ அவரை தொடர்பு கொண்டாலே போதும், உனது பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைத்துவிடும். நிச்சயம் நமது கருப்பு உனக்கு துணை இருப்பார் என கூறி தொடர்பை துண்டித்தார். சற்று நேரத்தில் பூசாரி அனுப்பிய செய்தியில் போன் நம்பர் திரையில் தெரிய அதே நேரத்தில் மானுஷ்யனை சண்டிகேஸ்வரர் தொடர்பு கொண்டார். சுருக்கமாக விவரங்களை தெரிவித்த மானுஷ்யன் தான் தங்கியிருக்கும் ஹோட்டல் முகவரியை அறை எண்ணையையும் வழங்க, சண்டிகேஸ்வரரோ நான் உன் இடத்திற்கு வரமாட்டேன், நீ மட்டும் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு வந்து எனக்காக காத்திரு, மலை அடிவாரத்திற்கு வந்துவிட்டேன், சரியாக 1 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன், நீயும் வந்துவிடு என கூறிட, அப்படின்னா என் மனைவி, அவளை நாம் இருக்கும் இடத்திற்கு நானே அழைத்து விடுவேன். அவளுக்கு இப்போது யார் துணையும் தேவைப்படாது. நீ முதலில் அங்கிருந்து கிளம்பி கோவிலில் எனக்காக காத்திரு என கூறி தொடர்பை துண்டித்தார். தற்போது சற்றே நிம்மதியடைந்த மானுஸ் மீண்டும் தங்களது அறைக்குள் நுழைய அங்கே ஏதும் அறியா பதுமையாக மகிழினி தூக்கத்தில் ஆழ்ந்திருக்க அவளை பார்த்த மானுஷினின் கண்கள் தானாகவே கண்ணீரில் நிறைய ஆரம்பித்தது. சற்று நேரம் அமைதியாக எதிரே இருந்த சோஃபாவில் கண்மூடி அமர்ந்தவாறு பொழுதை கழித்த மானுஸ் அருகில் இருந்த டேபிளில் தன் மன அமைதிக்காக குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு செல்வதற்கான தகவலை பார்கவ் கண்களில் எளிதாக படுமாறு எழுதி வைத்துவிட்டு மகிழினியின் வாட்ஸ்அப்பிலும் குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு அரை மணி நேரம் முன்னதாகவே அங்கிருந்து கிளம்பினான். குறிஞ்சி ஆண்டவர் ராஜ அலங்காரத்தில் கம்பீர அழகுடன் காட்சியளித்துக் கொண்டிருந்தார். அவரை தரிசித்த மானுஷரின் சிந்தனையில் நேற்று இரவு வரை நம் வாழ்வு எவ்வளவோ இனிமையாக கழிந்தது. ஆனால் இன்றோ நாம் கனவிலும் நினைத்து பார்க்காத பொழுதாக விடிந்திருக்கிறதே. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக முதலில் பார்கவியின் மரணம், பின்னர் அவளது ஆத்மா, அடுத்ததோ அதைவிட அதிர்ச்சியாக அவளது ஆண்மை தன்மை, தற்போது பழி வாங்கும் வெறி. இதில் தன்னை விரும்பி மணந்ததை தவிர வேறு எந்த பாவமும் அறியாத என் மகிழினி அவளே அறிய இயலாத முறையில் சிக்கியுள்ளது. கடவுளே, இதிலிருந்து நான் எப்படி மீள போகிறேன்? என் மனைவியை எப்படி காப்பாற்றப் போகிறேன்? நான் என் மகிழினியை காப்பாற்ற தேர்ந்தெடுத்த வழிமுறை சரியானதுதானா? எதுவுமே எனக்கு புரியவில்லையே. நேற்று வரை பேயாவது கடவுளாவது இரண்டுமே பொய் என்று கூறிய நான் இன்று எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன்? எதுவுமே புரியவில்லையே. பேய் என்ற ஒன்றை இன்று நான் கண்முன்னால் கண்டுவிட்டேன். அப்படியென்றால் கடவுள் என்ற நீயும் உண்மைதான். நம்பிக்கையே கடவுள். உன்னை நான் நம்புகிறேன். நல்லவர்களை காக்க நீ எந்த ரூபத்திலாவது நிச்சயமாக வருவாய். அந்த சண்டிகேஸ்வரராக நீ வா. வந்து என் மகிழினியை காப்பாற்று. பார்கவிற்கு நிரந்தர முக்தியை கொடுத்திடு என மனமாற வணங்கிவிட்டு வெளியே வந்து காத்திருக்க ஆரம்பித்தான். சரியாக அடுத்த 20 நிமிடங்கள் கழித்த நிலையில் மகிழினி அங்கே வந்து நின்றாள். சண்டிகேஸ்வரரை எதிர்பார்த்தவனுக்கு மகிழினியின் வருகை அதிர்ச்சியை தர, நீ எதற்காக இங்கே வந்தாய் என மானுஷன் கேட்க, என்ன மானுஸ், கடவுளை தேடி நீ வந்துட்ட. உன் மனைவியை விட்டு நான் போய்விடுவேன் என்று நம்பி இங்கே வந்திருக்கிறாயா? உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாதே என பார்கவ் கேட்க, எனக்கு செத்து போனவங்க பேயாக வருவார்கள் என்பதிலும் நம்பிக்கை கிடையாதுதான். ஆனால் நீ பேயாக மாறி என் முன்னால் வந்து நிற்கிறாயே, நீ நிஜம் என்றால் இந்த கடவுளும் நிஜம்தானே. என் வாழ்வில் இன்று நீ புதுவித அனுபவம். சரி பார்கவ், எனக்கு மரணத்திற்கு பின் உனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்கிறாயா? அதை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறது என மிகவும் இயல்பாக மானுஸ் கேட்க, மானுஸ், உண்மையிலேயே உன்னை நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ இப்போது என்னை துரத்துவதை பற்றி யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் இறப்பிற்கு பின் எனக்கு என்ன நடந்தது என்பதை கேட்க ஆவலாக இருக்கிறாயே, அது எப்படி என கேட்டான். நான் உன்னை போ என்று சொன்னால் மட்டும் நீ போய் விடுவாயா என்ன? எதற்கு உன்னை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்த வேண்டும்? அதைவிட மரணத்திற்கு பின்னான அனுபவத்தை தனது அனுமானத்தில் பிறர் கூறுவதை விட உண்மையிலேயே மரணித்த நீ கூறினால் நன்றாக இருக்குமே. எனது இந்த பிறந்த நாளில் நான் புதியதாக ஒரு விஷயத்தை அறிந்ததாகவும் இருக்குமே. இப்போது நான் உனக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் எப்போதும் நான் உன் நண்பன் என்ற உரிமையில் கேட்டேன். ப்ளீஸ் பா, எனக்கான பிறந்தநாள் பரிசாக உனக்கு நேர்ந்த அந்த அனுபவத்தை கூறேன் என கெஞ்சுவது போல் மானுஸ் கேட்க, பார்கவின் மனம் ஏனோ அமைதியாக தனக்கு நேற்றிரவு நடந்ததை அசை போட ஆரம்பிக்க
அவனது உதடுகளோ நடந்தவர்களை வார்த்தைகளில் மானுஷிடம் விவரிக்க ஆரம்பித்தது. நேற்று வழக்கம் போல 8 மணிக்கே சாப்பாட்டு வேலைகளை முடித்ததும் எனது பெற்றோர்களிடம் நான் என்னை பற்றி பேச வேண்டும் என்று கூறினேன். இனிமேல் நமக்குள் பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் உனது பெற்றோர்கள். உனக்கு நல்லதை தான் செய்வோம். இனிமேல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்வதை மட்டும் நீ கேளு என என் அப்பா கூறினார். நானோ நிதானமாக என் அம்மாவின் அருகில் சென்று சோஃபாவில் அமர்ந்திருந்த அவரின் காலடிக்கு கீழே தரையில் அமர்ந்து அவரது கால்களை அமுக்கிவிட்டவரை, அம்மா ப்ளீஸ்மா, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ. நீ நினைப்பது போல பொண்ணு இல்லை. என்னால் எல்லாம் ஒருவனை திருமணம் செய்து அவன் கூட குடும்பம் நடத்தி குழந்தை வைத்து எல்லோரையும் போல வாழ முடியாது. என் மனசு சொல்லுதுமா, நான் ஒரு ஆண்தான் என்று. என்னுடைய போராட்டம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வரட்டுமா? என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேறு ஒருத்தரை ஏமாற்றி இனி மீதமுள்ள வாழ்க்கை முழுவதும் வாழ என்னால் முடியாதுமா. இதற்கு ஒரே வழி, மனதளவில் ஆணாக இருக்கின்ற நான் இனிமேல் உடலளவிலும் ஆணாக மாறுவதுதாமா இதற்கு நல்ல தீர்வு. எனக்கு ஒரு குழப்பமில்லாத, எனக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்று ரொம்பவும் ஆசை இருக்குமா? இந்த காலத்தில் இதற்கு பல நல்ல வழிகள் இருக்குமா? நீங்கள் 2 பேரும் முழு மனசோடு ஒத்துக்கிட்டா நான் உங்களுக்கு கடைசி வர நல்ல மகனாக இருப்பேன். நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் வேறு வழி எனக்கு தெரியவில்லை. என்ன மாதிரி பிறந்தவங்க நிறைய பேர் மும்பையில் தான் இருக்காங்களாம். நான் என் உடம்பை முழுசா அறுவை சிகிச்சை செய்து மாற்றிக்கொண்டு அவங்க கூடவே போய் வாழ்ந்துக்கிறேன். எனக்கு இங்கே யாரையும் பார்க்கவோ பேசவோ கூட பிடிக்கல. வர வர என் விருப்பத்துக்கு மாறா செயல்படுகிற உங்களையும் கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. உலகத்துக்காக வாழ நினைக்கிற நீங்க எனக்காக எப்போது வாழ போறீங்க? நான் பிறந்ததிலிருந்தே உனக்காகத்தான் நாங்கள் 2 பேருமே வாழ்றோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் எல்லா நொடியும் உங்க ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே என்னை வாழ வற்புறுத்திக்கிட்டே இருக்கீங்க. எனக்கும் வெறுத்து போச்சுமா என பார்கவி பேச பேச தாய் பேச்சிலிருந்து கண்ணீர் சிந்தியவாறே அமர்ந்திருந்தாள். தந்தையோ, பார்கவி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நாங்க 2 பேருமே நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவோம் போல இருக்கு. உனக்கான அனைத்து நல்லது கெட்டதையும் பார்த்து பார்த்து செய்ய தெரிந்த எங்களுக்கு உனக்கான எதிர்காலத்தையும் நல்ல முறையில் அமைத்து கொடுக்க நிச்சயமாக எங்களால் முடியும். அதற்கு நீ மட்டும்தான் மனது வைக்க வேண்டும். எங்க எல்லோர் மனதையும் ரணமாக்கிவிட்டு நீ மட்டும் உன் மனசு சொன்னதை கேட்டு அறுவை சிகிச்சை செய்து உன் உடல் அமைப்பை மாற்றிக்கொண்டால் மட்டும் உன்னை இந்த உலகம் ஆணாக ஏற்றுக்கொள்ளுமா என்ன? இந்த உலகம் இதுவரை உனக்காக ஒரு அருமையான இடத்தை ஒதுக்கி இருக்கிறது. பெண்மையின் மகத்துவமாக உன்னை கொண்டாடுகிறது. அதே நேரத்தில் நீ ஒரு ஆணாக உண்மையிலே மாறினாலும் உன்னை ஒவ்வொரு முறையும் நிர்வாணப்படுத்தி ரசித்து பார்த்த பின்னர் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இழிவுபடுத்தவே செய்யும். இதுவரை உன்னால் எங்களுக்கு எவ்வளவு மனக்காயங்கள் என எப்போதாவது நீ நினைத்திருக்கின்றாயா? உன்னை பெற்ற பாவத்திற்கு இன்னும் எத்தனை காலத்திற்கு எங்களை அள வைக்கப் போகிறாய்? என் மகள் மகாலட்சுமியின் அம்சம் என உன்னை போற்றி பாதுகாத்தேன். ஆனால் எப்போது நீ மறுவடிவம் என உணர்ந்தாயோ அப்போதே செத்து போக தயாராகிவிட்டாய். உன் குழப்பத்தை தீர்க்க முயற்சிக்காமல் தற்கொலையே தீர்வு என்று நம்பினாய். என் நண்பனிடம் உன்னை பற்றி எப்போது கூறினேனோ அப்போதே உன்னை தன் மகளாக பாவிக்க வேண்டிய அவனது பார்வையில் வித்தியாசமும் கீழ்த்தரமான செயலும் உன்னை எந்த நிலையில் நிற்க வைத்து தற்கொலை முயற்சி வரை இழுத்து சென்றது என்பதை உனக்கே தெரியும். உனக்காக தன் காதல் முழுவதையும் அள்ளி கொடுக்க ஆசையோடு ஒருவன் வந்தான். உன் பிறப்பின் தன்மையை உணர்ந்து அவனை உதாசீனம் செய்தாய். அது மட்டுமின்றி நீ இனிமேல் ஆணாக மாறி வாழ்ந்தால் அது நமது பரம்பரைக்கே அசிங்கம். நாளை நமது பரம்பரையில் உன்னை போல பிள்ளை தங்களுக்கும் பிறந்து விடுமோ என கருதி நமது குடும்பங்களில் திருமணத்திற்கு பெண் எடுத்து பெண் கொடுக்க கூட மற்றவர்கள் தயங்குவார்கள். இதுவரை நடந்ததெல்லாம் போகட்டும். இதற்கு மேல் உன்னை பற்றிய ரகசியம் நம் மூவருடனே மறைந்து விடட்டும் என்றார். அதனால்தான் சொல்கிறேன், நான் உங்களை விட்டு கண்காணாமல் தொலைந்து போய்விட்டால் இனிமேல் நீங்கள் காலம் முழுவதும் கவலையின்றி வாழலாமே. இதுவரை உங்களுக்கு நிம்மதியில்லாத வாழ்க்கையை தந்த நான் இனிமையாவது நிம்மதியான வாழ்க்கையை தர வேண்டும் என நினைத்துதான் மும்பையிலேயே செட்டில் ஆகி விடுகிறேன் என்றேன். அதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கின்றீர்கள்? இதற்கு மேல் நமக்குள் பேச எதுவும் கிடையாது. முதலில் என்னை நீங்கள் இப்படி ஒரு பிறவியாக பெற்றது உங்களுடைய தவறு. நான் வேண்டாம் என கூறியும் மானுஷ்யனுடன் என்னை திருமணம் செய்து வைக்க முயற்சித்தது அடுத்த தவறு. இவை அனைத்தையுமே விட பெரிய தவறு என் உண்மை நிலை பற்றி உங்கள் நண்பனிடம் கூறியது. என் வாழ்வில் மேலும் தவறான முடிவெடுத்து அனைத்தையும் மூடி மறைத்து என்னை என் விருப்பப்படி வாழ விடாமல் மீண்டும் உங்கள் விருப்பப்படியே நான் வாழ்ந்து செத்து போவதை விட உங்கள் இருவரையும் மறந்து நான் என் விருப்பப்படி என்னை மாற்றி எனக்கான வாழ்வை வாழ்வதுதான் சரி என முடிவெடுத்து விட்டேன். நாளை காலையில் யாருக்கும் தெரியாமல் நான் மும்பைக்கு கிளம்புகிறேன். யாராவது உங்கள் மகளை எங்கே என கேட்டால் எவனுடனே ஓடி போயிட்டான்னு சொல்லிடுங்க. தொலைந்தவளாகவே போய்விடுகிறேன். இனி உங்கள் பரம்பரைக்கு என்னால் நீங்கள் பயப்படும் களங்கமே வரவே வராது.
அர்த்தநாரீஸ்வரர் குடும்பம் என்று சொல்வதை விட ஓடிப்போனவரோட குடும்பம் என்பது உங்களுக்கு கௌரவம் தானே என கூறிவிட்டு நான் கோபத்தோடு எனது அறைக்குள் நுழைந்து அதிகாலையில் எழுவதற்காக கைபேசியில் அலாரம் பதிவு செய்துவிட்டு படுத்துவிட்டேன். சற்று நேரத்தில் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டது. என் அன்னையும் தந்தையும் அவர்களது அறைக்குள் புகுந்து கொண்டார்கள். நானோ தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்க 11 மணியளவில் என் தந்தை மட்டும் எனது அறைக்குள் வந்து கதவை மூடினார். சத்தம் கேட்டாலும் நானோ தூங்குவது போல கண்மூடி நடித்தேன். என் அருகில் வந்து நின்ற என் தந்தையோ, பார்கவி, நீ நிச்சயமாக தூங்கவில்லை என்பது எனக்கு தெரியும். எப்படியும் எங்களை விட்டு நீ போகணும் என்று முடிவெடுத்து விட்டாய். அதனால நான் உன்னிடம் கடைசியாக பேசப்போவதை நீ கேட்டுவிட்டே போ என்றவர். பார்கவி, உன்னை பொறுத்தவரை நாங்கள் பெற்றோராக தகுதியானவர்கள்தான் என உலகத்திற்கு நிரூபிக்க நாங்கள் குழந்தை பெற்றோம். அதே உலகத்திற்கு உன்னை 3ஆம் இனத்தை சேர்ந்தவளாக அறிமுகப்படுத்துவதை நமது பரம்பரைக்கு எவ்வளவு அசிங்கமாக கருதுகிறேனோ அதைவிட அசிங்கமாக கருதுகிறேன். நீ எங்களை விட்டுவிட்டு எவன் கூடவே ஓடி போய்விட்டாய் என்று கூறுவதை. இப்படியெல்லாம் தேவையற்றதை சொல்லி நீ எங்கே எப்படி இருக்கின்றாய், எவன் கையில் மாட்டி சின்ன பின்னமாகி அவஸ்தைப்படுகிறாயோ என நினைத்து நினைத்து உன்னை எங்களோடு சேர்த்து கொள்ள முடியாமல், விலக்கி வைக்கவும் முடியாமல் நாங்கள் தினம் தினம் உனக்காக கவலைப்படுவதை விட இன்றைக்கே நீ செத்து போயிட்டேனா கொஞ்ச காலத்துக்கு அழுதுட்டு காலப்போக்கில் நமது பரம்பரைக்காகத்தானே இதை செய்தோம் என என்னோட மன நிம்மதியை நான் தேற்றிக்கொண்டு வாழ்ந்துட்டு உங்க அம்மாவோட காலம் முடிஞ்சதும் நானும் போய் சேர்ந்துடலான்னு என்று முடிவு செய்துவிட்டேன். எத்தனையோ முறை உன்னை உன்னோட தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றிய நானே உன்னை இப்போதே கொன்று விடுகிறேன். உன்னால் முடிந்தால் என்னை மன்னித்துவிடு என்றவாறே எனது கால்களை தொட்டு வணங்கிவிட்டு என் அருகில் கிடந்த தலையணியை எடுத்து என் முகத்தில் வைத்து தனது பலம் அனைத்தையும் திரட்டி அழுத்த ஆரம்பித்தார். ஏனென்றே தெரியவில்லை. அந்த நொடி எனக்கு அவரது செயல் எனது இதய துடிப்பை அதிகரிக்க செய்து உள்ளங்கைகளில் குப்பென்று வியர்வை வரவழைத்தாலும் எனது தந்தையின் செயலுக்கு எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் நெஞ்சு குழிக்குள் உண்டான பயத்தை கண்களில் காட்டாமல் இமையை மூடி கண்களை மறைத்து முகத்தை மறைத்திருந்த தலையணைக்குள்ளேயே நிதானமாக எனது உயிரை இழக்க ஆரம்பித்தேன். ஒரு நிமிஷம் கூட கடக்கவில்லை. எனது கைகளும் காலும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அடங்க இயலாமல் வேகமாக ஆக்சிஜனுக்கு ஏங்கி தவிக்க ஆரம்பித்தது. எனது கவனமோ அதில் லயித்திருக்க இருக்க முடிய எனது கண் இமைகள் நிதானமாக தனது இறுக்கத்தை இழந்தது மட்டுமின்றி கைகளும் கால்களும் தங்களது அசைவுகளை நிறுத்தி கொள்ள ஆரம்பித்தது. அந்த நொடி என்னையும் என் முகத்தை இன்னமும் விடாமல் அழுத்தி கொண்டிருந்த என் தந்தையையும் நான் எனது காலடியில் நின்றவாறே இல்லை இல்லை சற்றே தரையிலிருந்து உயர்ந்து மிதந்தவாறே பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியுமா மானுஸ், மரணம் இத்தனை எளிமையானதா என என்னை நானே பார்த்த வியந்த அந்த தருணம் விவரிக்க இயலாத ஆச்சரியம். இதோ பார், இதை உன்னிடம் சொல்லும்போது என் உடல் எப்படி சிலிர்க்கிறது என்பதை. இந்த மரணத்திற்காக எத்தனை நாள் ஏங்கியிருப்பேன், எத்தனை முறை முயன்றிருப்பேன். ஆனால் அப்போதெல்லாம் எனக்கு கிட்டாத இந்த மரணம் நான் ஏன் வாழ வேண்டும் என மனதார ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியில் இறங்கும்போது 2 நிமிடத்தில் இவ்வளவு எளிதாக மரணத்தை பெற்றுவிட்டேன். என்னை அறியாமலேயே கட்டிலில் கிடக்கும் என்னையே நான் சுற்றி சுற்றி வருகிறேன். எனக்கு நான் மிதந்தவாறே சுற்றி வருவது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கிறது. இதோ ஏதோ ஒரு வேகத்தில் என்னை கொலை செய்துவிட்டு எனது உடலை கட்டி பிடித்து அழுது கொண்டிருக்கும் எனது தந்தையை வியப்பாக பார்க்கிறேன். வேண்டாம் என தோன்றினாலும் விளையாட்டாக எனது உடலுக்குள் மீண்டும் புகுந்துவிட முடியுமா என முயற்சிக்க எனக்கு ஆசை தோன்றியதால் எனது உடலிலிருந்து நான் எந்த வழியாக வெளியேறினேன் என்பதை அறியாததால் நவ துவாரத்தில் ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியாகவாது உள்ளே நுழைந்துவிட முடியுமா என முயற்சி செய்து பார்த்தேன். என்னால் என் உடலுக்குள்ளேயே நுழையவே இயலவில்லை. எனக்கு ஒவ்வொரு முறையும் தோற்று போவது கூட நல்ல விளையாட்டாக தோன்றியது. காற்றை போல எவ்வளவு லேசாக அலைகிறேன் தெரியுமா? அது மட்டுமின்றி என் ஆன்மா மட்டும் ஏதோ பனிமலையில் அலைவது போல எப்போதும் சில்லென்று கொழுமையான நிலையில் இருப்பதையும் என்னால் உணர முடிந்தது. திடீரென என்னை சுற்றி அடர் கரும நிற இருட்டு சூழ்ந்தது. திடீரென எனது வீட்டில் மேற்கூரைகள் அனைத்தும் மறைந்தது போல தோன்றி நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் ரசனைக்குரியதாக கண்முன்னே காட்சியளித்தது. அதை உணரும் போதே கண்ணை கூச செய்தது போல வெண்மை நிற ஒளிக்கற்கள் என் மீது மொத்தமாக விண்ணிலிருந்து பாய எனது ஆன்மா ஆசையோடு பறவையிலிருந்து உதிர்ந்த மெல்லிய சிற இறகுகள் அழகாக அசைந்து மிதந்து உயர உயர போவது போல மேலெழுந்து மிதந்து சென்றது. அடுத்த நொடியே அதிவேகமாக எதை நோக்கியோ ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்ட அதுவரை கேட்காத காது அப்போதுதான் கேட்கும் சக்தியே பெற்றது.
காது ஜவ்வு கிழிந்து போகும் சத்தத்தை கேட்டு தாங்க இயலாமல் மேல் நோக்கி எங்கோ பறந்து கொண்டிருந்தேன். நானோ என் நிலை உணர்ந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்க, நீங்கள் இருவரும் எந்த கவலையுமின்றி தம்பதியாக காதலியும் காமத்தையும் உல்லாசமாக அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். சற்று நேரத்தில் உனக்கு வாழ்த்து கூற நமது நண்பர்கள் அனைவரும் வருவதை அறிந்தேன். அவர்களுக்கு முன்பே உனக்கான முதல் வாழ்த்தை நானே சொல்ல நினைத்தேன். என்னால் முடியுமா என நினைத்து தயங்கினேன். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே நடந்தது. உன்னை தொலைபேசியில் அழைத்தது, உனக்கு பூங்கொத்து கொடுத்தது, உனது பார்வைக்கு மட்டுமே நான் தெரிந்தது, என் மகியின் உடலுக்குள் புகுந்தது என அனைத்துமே நான் நினைப்பது போலவே நடந்தது. இப்போது இந்த நிகழ்வுகளை நான் ரசித்து செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் மனோஜ், என்னிடமிருந்து தப்பிக்க கோவிலுக்கு வந்து வேண்டுதல் செய்தாயா? அந்த கடவுள் நிச்சயமாக உனக்கு உதவி செய்ய மாட்டார். ஏனென்றால் நீ தற்போது மானிட பிறவியாக இருக்கிறாய். மானிட பிறவி சாபம் பெற்று பிறப்பது எப்போதுமே கிடைத்ததை நினைத்து மகிழ முடியாமல் மனதளவில் எதையாவது நினைத்து அதை அடைய இயலாது மனது வெறுத்து கடைசி வரை பெருமூச்சு விட்டு ஏங்கிக் கொண்டே வாழ்ந்து மடிவதே இந்த மானிட நிலை. நான் அந்த நிலையை கடந்து விட்டேன். நான் எதை நினைத்தாலும் அது அப்படியே நடக்கிறது. இதுதான் சொர்க்கம், இதுதான் சொர்க்கம். என்னை போல செத்துப்போன எல்லோருக்கும் கிடைக்குமா என தெரியாது. ஏனென்றால் நான் இதுவரை என் நிலையில் யாரும் பார்க்கவில்லை. இந்த நிலையில் நான் எத்தனை காலம் இருப்பேன் என்று தெரியாது. இருக்கும் காலம் வரை இந்த நிலையை ரசித்து எனக்கு பிடித்தது போல வாழப்போகிறேன். அதுவரை உனக்கு வேறு வழியே இல்லை. நீ நான் கொடுக்கும் கஷ்டங்களை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுதான் உன் விதி என கூறி பார்கவ் சிரிக்க, இல்ல, மானுஷின் விதி அதுவல்ல. உன்னிடமிருந்து மகிழினியும் மானுஷ்யனையும் எப்படி காப்பாற்றுவது என்பது எனக்கு தெரியும். உனக்கு கிடைக்க இருந்த நிம்மதியான உலகத்தை கூட அடைய முடியாமல் உனது கோபம் நிறைந்த மனது உன்னை நல்ல விதமாக யோசிக்க விடாமல் மீண்டும் இந்த உலகத்திற்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. உனது குரோதம் உனக்கே சுமையாகிவிட்டது. முடிந்தால் முதலில் நீ உன்னை காப்பாற்றிக்கொள் என்றவாறே தனது இடையில் கட்டியிருந்த அரைஞான் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் சுருக்கு பையில் இருந்த விபூதியை எடுத்து மகிழினியின் மீது சண்டிகேஸ்வரர் ஆக்ரோஷமாக தூவிட, அடுத்த நொடியே மானுஷ்யரின் மீது மயங்கி சரிந்தாள் மகிழினி. மகிழினியின் மயக்கம் பதற்றத்தை தந்தாலும் சண்டிகேஸ்வரரின் வரவு மானுஷனுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுப்பது போல தோன்றியது. அங்கிருந்தவர்கள் அந்த நிகழ்வை வித்தியாசமாக பார்க்க, இதற்கு மேல் நாம் இங்கே நிற்க வேண்டாம் மானுஷ், தேவையற்ற கூட்டம் கூடிவிடும். இங்கிருந்து சரியாக 4 கிலோமீட்டர் தொலைவில் வழித்துணை முனீஸ்வரன் கோவில் உள்ளது. உன் மனைவியை உனது காரில் ஏற்றுக்கொண்டு எனது காருக்கு பின்னாலேயே அங்கு வந்து சேர் என கூறிவிட்டு நடந்தவைக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல சண்டிகேஸ்வரர் தனது காரில் ஏறி புறப்பட்டுவிட, மானுஷ்யனோ மயங்கிய தனது மனைவியை காருக்குள் வேகமாக தூக்கி பின்னிருக்கையில் கிடத்தி அந்த கார் சென்ற வழித்தடத்தில் பின்தொடர ஆரம்பித்தான். சண்டிகேஸ்வரர் கூறியது போல வழித்துணை முனீஸ்வரன் கோவிலுக்கு சற்று தள்ளி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு கிளைப்பாதை பிரிந்தே சற்றை கீழிறங்கி ஒழுங்கான சாலையற்ற கரடுமுரடான பாதையுடன் கூடிய வனப்பகுதிக்குள் நுழைந்த போது மானுஷனுக்குள் மனதில் கொஞ்சம் பயம் துளிர்விட ஆரம்பித்தது. அதிக விலை கொடுத்து வாங்கிய கார்தான் என்றாலும் எப்போது வேண்டுமானாலும் டயர் பஞ்சராகும் வாய்ப்பு நிறைந்த சாலை. ஆபத்து நேர்ந்தால் உதவிட யாருமே வரமாட்டார்கள் என்பதை உறுதி செய்தது அந்த பகல் நேரத்திலும் கத்தி கொண்டிருக்கும் வனப்பகுதி வண்டுகளின் காதை துளைக்கும் சத்தங்கள். ஒருவித அமானுஷ்யத்தின் பயத்தை மானுஷ்யனின் மனதிற்குள் வரைந்து கொண்டே வந்தது. சண்டிகேஸ்வரர் யார் என்பதே இதுவரை நமக்கு தெரியாது. வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு புகைப்படத்தை நம்பி எனது மனைவியையும் அழைத்து கொண்டு இவரின் பின்னால் போவது சரியானதுதானா என பல கேள்விகள் மானுஷ்யனின் மனதை துளைத்து கொண்டிருக்க, கண்ணு கட்டிய தூரம் வரை அடர்ந்த மரங்கள் நெருக்கமாக தென்பட இதுவரை வந்த கரடு முரடான பாதையும் நிறைவுக்கு வந்திருந்தது. முதலில் சண்டிகேஸ்வரர் தனது காரிலிருந்து இறங்கிட, அதே காரிலிருந்து மேலும் 4 நபர்கள் தங்களது ஆஜு பாகுவானை உடலினை மறைக்குமாறு கருப்பு நிற ஆடை அணிந்து அடர்ந்த மீசியுடன் தாடியும் முகத்தினை மறைத்து முகங்கள் சரியாக அடையாளம் தெரியாதது போல் மானுஷ்யனுக்கு தோன்ற அடிவயிற்றில் பயப்பந்து கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. ஏனோ பேய் பயத்தை விட இவர்களை பார்த்ததும் அதிக பயம் தோன்றுகிறதே என மானுஷ்யன் நினைத்து கொண்டிருக்கையில் அதுவரை பின்னிருக்கையில் மயங்கி கிடந்த பார்கவ் உருமலுடன் கூடிய ஆக்ரோஷமான குரலில், டே மானுஷ், நீ ஏதோ திட்டம் போட்டு என்னை இங்கே அழைத்து வந்து விட்டாயல்லவா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்போதே உன்னை என்ன செய்கிறேன் பார் என கூறியவாறே பின்னிருக்கையிலிருந்து அதிவேகமாக எழுந்து தான் அணிந்திருந்த சால்வையால் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த மானுஷியனின் கழுத்தை சுற்றி தனது பலம் கொண்டு இருக்க ஆரம்பித்தான். சண்டிகேஸ்வரரோ பின்னால் அமர்ந்திருந்த பார்கவின் நெற்றியில் தன்னிடம் இருந்த கருப்பு நிற மையை தடவிட, பார்கவின் உடலெங்கும் அனலில் வாட்டப்பட்டது போல் கொதிக்க ஆரம்பித்ததில் பயத்தில் அலற ஆரம்பித்து மானுஷியனின் உடல் கழுத்தை இறுக்கிக் கொண்டிருந்த ஷாலிலிருந்து தனது கைகளை விடுவித்தான். பின்னர்
அதே ஷாலின் உதவியோடு அவனது கைகளையும் கால்களையும் சேர்த்து கட்டி இருவர் சேர்ந்து பார்கவை தூக்கியவாறு வனப்பகுதியில் சற்று வேகமாக நடந்து போக மானுஷ்யனும் எதுவும் கூறாமலேயே அவர்களை பின்தொடர்ந்தான். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்ததும் அங்கே ஒரு பெரிய குகை தென்பட அதன் அருகில் ஓடிக்கொண்டிருந்த நீரோடையில் இடையில் மட்டும் சிறு காவி உடை அணிந்த ஒருவர் ஓடும் நீரில் ஒற்றை காலில் விருட்சியானத்தில் நின்றவாறே கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்திருக்க அவரை பார்த்த சண்டிகேஸ்வரரும் மற்றவர்களும் பார்கவை கீழே தரையில் கிடைத்துவிட்டு வணங்குகிறோம் சுவாமி என்றவாறு நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து வணங்கிட மானுஷ்யனுக்கோ ஐயோ என் மகிழினியை இப்படி தரையில் போட்டுவிட்டார்களே என்று தோன்றியதில் அவளை தற்போது தூக்கிவிடலாமா வேண்டாமா என்ற தயக்கமே நிறைந்திருந்தது. கண் விழித்த யோகியோ கவலைப்படாத மானுஸ், நீ பயப்படுவது போல் உன் மனைவிக்கு எந்த இடையூறுகளும் நேராது. இங்கே கீழே கிடத்தப்பட்டிருப்பது உன் மனைவி அல்ல, பார்கவ் என்று மட்டுமே நினைவில் கொள் என அவர் புன்னகையோடு கூறினார். நீங்கள் சகலமும் உணர்ந்தவர் போல தோன்றுகிறீர்கள். இவள் என் மனைவியாக மட்டுமல்ல, பார்கவியாக இருந்தால் கூட நான் இப்படித்தான் நினைத்திருப்பேன். ஆனால் நீ நினைப்பது போல இவள் பார்கவி அல்லவே, பார்கவகத்தானே இருக்க விரும்புகிறான் என அதே மாறாத புன்னகையுடன் கூறிட உடனே மானுஸ் அந்த கஷ்டத்திலிருந்து அனைவருக்கும் விடுதலை வேண்டுமே சுவாமி என்றான். அதாவது நீ எதிர்பார்ப்பது போல் நடந்தால் அதற்கு பெயர்தான் விடுதலை என்று கூறுகிறாயா மானுஸ் என யோகி கேட்க, இல்லை சுவாமி, அவன் நினைப்பது தவறு. அவனுக்கு நிரந்தர நிம்மதி என்பது எது என்று தெரியவில்லை. அதனால் தவறு செய்கிறான். அவனுக்கான நிரந்தர நிம்மதியை கொடுத்து அவனை நிரந்தர சொர்க்கத்தில் வாழவிடுங்கள் என்றான் மானுஷ். என்று நாம் இது எனக்கானது என வரமுறை வகுக்க ஆரம்பித்தோமோ அன்றே இயற்கையிடம் நாம் தோற்க ஆரம்பித்து விட்டோம். நாமே நமக்கு சொந்தமில்லாத போது இயற்கையை சொந்தம் கொண்டாடி சுருண்டி வாழ்ந்து வனங்களை அழித்து மிருகங்களை ஒழித்து தற்போது உரிமை என்ற பெயரிலும் அடக்கியாலும் மாமதையாலும் பசிக்கு அடிமையாக்கி மனிதர்களையே அடித்து வாழ ஆரம்பித்து விட்டோம். வயிற்று பசியை கடந்து மனிதன் அறிவு பசி என்ற பெயரில் பலவிதமான பசிகளை மாயத்தோற்றமாக உருவாக்கப்படுத்தி அதை அடைய துடித்து தேவை எதுவென தெரியாமலே எதையோ தேடி எல்லை எதுவென்று உணராமலேயே தன் போக்கில் ஒருவன் மிதித்து சிதைத்து ஓடுவதை கூட உணராமல் முந்தியடித்து கொண்டு என்று முன்னேறி செல்ல ஆரம்பித்தானோ அன்றே இயற்கையே சின்ன பின்னமாக சிதைக்க ஆரம்பித்து விட்டான். இதை விட்டுவிட்டாலே போதும், சக மனிதர்கள் அனைத்து பயங்களும் நீங்கி துயரற்ற வாழ்வை இயல்பாக வாழலாம் என்றார் யோகி. நீங்கள் கூறுபவை அனைத்தும் சரியாக இருந்தாலும் தற்போதைய காலகட்டத்தில் அப்படி ஒரு வாழ்க்கை முறையை வாழ இயலாதே சுவாமி என்றான் மானுஷ். இதோ இந்த ஆஜானுபாகுவான தேகத்தை கொண்டவர்கள்தான் நீ காப்பாற்றப்பட்டாய் என்பதை உணர்ந்திருந்தாலும் இவர்களால் உன் மனைவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் எவரையும் நம்ப இயலாத மன போராட்டத்தோடு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறாயே, இதுதான் இந்த மனம்தான் உனக்கான சொர்க்கத்தையும் நரகத்தையும் உனக்கு உணர்த்துகிறது. இந்த வனப்பகுதி இறைவன் படைப்பில் இயற்கைக்கு மட்டுமே கட்டுப்பாட்டிருக்கும் மாயவனம். இயற்கைக்கு புறம்பாக எவர் வந்தாலும் அவர் மதிப்பையே மயங்க வைத்து நினைவுகளை அழித்துவிடும் மதிக்கட்டான் வனப்பகுதி. இங்கே எந்த செயற்கை பொருட்களுக்கும் அனுமதி இல்லை. உனது கைபேசி உட்பட மனிதனால் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு உலக பிண்டங்களும் செயல்படாது. நீ இங்கிருந்து வெளியே சென்றதும் உனக்கும் உன் மனைவிக்கும் இங்கே நிகழ்கின்றவை அனைத்தும் மறந்துவிடும் என யோகி கூறினார். அப்படியென்றால் எனக்கு என்றவாறு நொடிப்பொழுதில் தன்னை கட்டியிருந்த ஷாலிலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டவாறு பார்கவ் எழுந்து நிற்க அதுவரை நீருக்குள் விருட்சானத்தில் நின்றவாறே பதிலளித்துக் கொண்டிருந்த யோகி தனது யோக நிலையை முடித்துக்கொண்டு பார்கவின் அருகில் வந்து நின்று, உனக்கு அதற்கான அவசியமே கிடையாது. ஏனெனில் நீ இனிமேல் என்னை விட்டு இங்கிருந்து வேறு எங்குமே செல்ல போவது கிடையாது என பார்கவின் தலை மீது கை வைத்து தடவியவாறே கூறிட, நானா? அதுவும் இங்கேயா? நான் நினைத்தால் இந்த நொடியில் அனைத்தையுமே மாற்றி அமைக்கும் சக்தி உடையவன். நொடி பொழுதில் என்னால் இங்கிருந்து நான் நினைத்த இடத்திற்கு இதே உடலோடு என்னால் செல்ல முடியும் என்பது முதலில் உங்களுக்கு தெரியுமா என நக்கலாக பார்கவ் கேட்க, ஓ, எனக்கு நன்றாக தெரியுமே. என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் உன்னாலையும் செய்ய முடியும். உன்னையன்றி வேறு யாராலும் இங்கே அழைத்து வர இயலாது என்பதும் எனக்கு தெரியும். இல்லை, இது பொய். இங்கே நான் கட்டாயப்படுத்திதான் வரவழைக்கப்பட்டேன். இதோ இந்த சண்டிகேஸ்வரர் என் மீது ஆக்ரோஷமாக விபூதியை தூவினார். அடுத்த நொடியே நான் மயங்கி சரிந்து விட்டேன். உடனே மானுஸ் என்னை இங்கே அழைத்து வந்து விட்டான். கோபத்தில் நான் இவனை கொல்ல நினைத்த போது ஏதோ ஒரு கருப்பு மையை என் நெற்றியில் பூசி உடலை அனலாக கொதிக்க செய்து விட்டார். மீண்டும் நான் அவரது காட்டுக்குள் வந்துவிட்டேன். உண்மை இப்படி இருக்கும்போது நான் விரும்பித்தான் இங்கே வந்தேன் என கூறுவது எப்படி முறையாகும் என பார்கவ் கேட்க, ஏன் பார்கவ், தற்போது அதே மை உனது நெற்றியில் அழியாமல் இருப்பது உண்மைதானே?
அது ஏன் இப்போது உன்னை எதுவும் செய்யவில்லை? நீயாகவே உனது மாய சக்தியின் மூலம் கட்டுகளை அவிழ்த்து கொண்டு நன்றாகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்போது அந்த மையின் சக்தி எங்கே போயிற்று என யோகி கேட்க, பார்கவ் மட்டுமல்ல, அங்கே மானுஷ் எனும் விடை தெரியாமல் விழித்து கொண்டுதான் என்றான். இருவரையும் பார்த்த யோகி சண்டிகேஸ்வரரை பார்த்து, நீயே இவர்களுக்கு விளக்கம் கூறு என கூற, அதுவரை ஆஜானுபாகுவான உடலோடு பார்க்கவே பயங்கரமாக அந்த முனியப்ப சுவாமியே நேரில் நிற்பது போல சண்டிகேஸ்வரின் முகத்தில் புன்னகையுடனும் கண்களில் சாந்தமுடனும் பார்கவிற்கு பதிலளிக்க ஆரம்பித்தார். அது உனது நொடி பொழுது தடுமாற்ற பார்கவ். நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்று நமக்கு தோன்றும் போதே நம்மை மீறிய சக்தியும் உண்டு என இயற்கை அவ்வப்போது நமக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் பாடத்தினால் வந்த விளைவு. நீ உனக்கான வெற்றி பாதையில் நாமே பலம் வாய்ந்தவன் என திமிருடன் கூடிய மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராமல் உன்னை ஒருவர் தாக்கினால் நமது பலம் தெரிந்தும் ஒருவன் நம்மை தாக்குகிறானே, அவனது சக்தி தெரியாமல் அவனை நாம் திருப்பி தாக்கக்கூடாது என உள்ளுணர்வு உனக்கு எச்சரிக்கையே முதலில் உன்னை நிலைக்குலைய செய்து மயக்கமடைய வைத்தது. மறுமுறையே நீ நொடி பொழுதில் மானுஷரின் தோலை உரித்து தொங்கவிடும் அளவிற்கு உனக்குள் பலம் இருந்தாலும் இவன் உன் நண்பன் என்பதால் உன்னையும் அறியாது உனது தீய மனம் அவனை கொல்ல தூண்டினாலும் நல்ல மனம் உன்னை எச்சரிக்கை செய்து விடுவிக்க உத்தரவிட்டு கொண்டே இருந்தால் மானுஷரின் கழுத்தை துப்பட்டாவினால் இருக்க துணிந்த உன்னால் அதை இன்னும் வேகமாக நெரித்து கொலை செய்ய இயலாத மனநிலையில் உனக்குள்ளேயே ஒருவித குற்ற உணர்வுகளுடன் நீ போராடி கொண்டிருக்கையில் மற்றவர்கள் மானுஷனை உன்னிடமிருந்து மீட்டதும் மீண்டும் நம்மை தாக்குவார்கள் என உன் மனம் எச்சரிக்கை செய்ய, அதேபோல் நான் பூசிய மையும் உன் எண்ணத்தை பிரதிபலித்து உன்னுள் ஒரு வெக்கையை உணரச் செய்தது. இப்போது மானுஷனுக்கு சுவாமிகள் இயற்கை தத்துவத்தை பாடமெடுக்க இவர்கள் நம்மை தேவையின்றி துன்புறுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உன்னுள் தோன்றியதும் உனது தைரியத்தையும் உனக்கான சக்தியையும் எங்கள் கண்முன்னே காட்டுவதற்காக கட்டுகளை அவிழ்த்து துணிந்து எங்கள் கண் முன்னே நின்று கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டாய் என சண்டிகேஸ்வரர் கூறினார். மனித மன யதார்த்தை எவ்வளவு எளிமையாக விளக்கிவிட்டார். இன்றைய காலகட்டத்தில் வலியோரிடம் அடங்கி போவதும் எளியோரிடம் எகிரி பார்ப்பதும் இயல்பாகவே மனிதனிடம் உருவாகிவிட்டது. நான் என்னால் இயலாது என்று உயிரோடு வாழ்ந்த காலம் வரை எவ்வளவு அடங்கியிருந்தேன். ஆனால் எனது மரணம் தந்த சக்தியினால் எவ்வளவு எளிதாக அனைவரையும் அடக்கி ஆள துணிந்துவிட்டேன். அப்படியென்றால் நானும் அற்ப பிறவியா? சந்தர்ப்பம் கிடைக்காதவரை நல்லவனாக வாழ்வது பெரிதல்ல. சந்தர்ப்பம் கிடைத்த போதும் மன உறுதியோடு நல்லவனாக வாழ்வதுதானே உத்தமம். நான் உத்தமனாக திகழ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? அது புரியாமல் எனது இன்றைய நிலையை நான் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வி பார்கவின் மனதில் தோன்றியது. உண்மைதான் பார்கவ், உன்னை மேன்மையானவனாக பக்குவப்படுத்த உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீதான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொண்டால் நீ நானாக இருப்பாய் என யோகி பார்கவின் மனநிலையை உணர்ந்து பதில் கூறினார். என்னது, எனக்கு உங்கள் நிலையா? என்னால் உங்களைப் போல் பிறர் மனதை உணரும் சக்தியை அடைய முடியுமா என ஆர்வமுடன் பார்கவ் கேட்க, ஏன் முடியாது பார்கவ்? நாம் வணங்கும் குலதெய்வங்கள் அனைத்துமே சூழ்நிலை காரணமாக பிறரால் பழிவாங்கப்பட்ட நமது முன்னோர்களே. நமது பரம்பரையில் நமக்கு பல தலைமுறைகளுக்கு முந்தி பிறந்தவர் ஒருவர் ஊருக்காகவோ அல்லது குல பெருமைக்காகவோ அல்லது செய்யாத தவறுகளுக்காகவோ தண்டிக்கப்பட்டு மரணமடைந்தவர்கள்தான் இருப்பார்கள். அவர்களது மரணத்திற்கு பின் தங்களுக்கு கிடைக்கும் சக்தியின் மூலம் மீண்டும் பூமிக்கு வந்து பழிவாங்குவர்களை அசுர சக்திகளாகவும் தன்னை கொன்றவர்களை மன்னித்து தங்களது பரம்பரைக்கே காவலாக இருந்து நல்லது செய்வர்களை தெய்வீக சக்தியாக கருதி தங்களது குலதெய்வங்களாக்கி வழிபடுவதுதானே நமது பண்பாடு. தற்போதைய உனது நிலை அதுதான். குல பெருமைக்காக கொல்லப்பட்டவன் நீ. உன் குலத்தை துவம்சம் செய்து இல்லாமல் செய்து அசுர சக்தியாக மாறி இல்லாமலே நீயும் போக போறாயா? அல்லது உன் அர்த்தநாதீஸ்வர பெருமையை உலகத்திற்கு உணர்த்த அவர்களை மன்னித்து நல்வளப்படுத்தி வாழ வைத்து நீயும் தெய்வீக தன்மையை அடைய போகிறாயா? அதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என பார்கவிடம் யோகி கூறிட, அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடி மண்டியிட்டு யோகியின் பாதம் பற்றி நின்றான் பார்கவ். நான் உங்களிடமே தங்கிவிடுகிறேன் என மரணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்கிறேன். என்னால் அது முடியுமா என பார்கவ் கேட்க, சண்டிகேஸ்வரர் முதல் யோகி வரை அனைவரும் ஒருவரையொருவர் புன்னகையோடு பார்த்து கொண்டு, அது அவ்வளவு எளிதான செயல் கிடையாது பார்கவ். அதற்கு நீ நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். அதில் முதல் தியாகமாக உன் மகியின் உடலை நீ துறக்க வேண்டும். அது உன்னால் முடியுமா என யோகி கேட்க,
அடுத்த நொடி எந்த ஒரு சேதாரமும் இன்றி மகிழினியின் உடம்பை விட்டு வெளியே சென்றான் பார்கவ். இந்த கதை ஆரம்பத்துல படிக்கும்போது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கடைசி முடிவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்படியும் ஒரு கதை இருக்கட்டுமே அப்படின்னு தான் சொல்ல. அடுத்த கதை வந்து நல்ல த்ரில்லிங்காகவும் நல்ல அமானுஷமா இருக்கிற மாதிரி கண்டிப்பா வந்துட்டு சொல்றேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.